Write the sample space for tossing 3 coins using tree diagrams அப்படினு சொல்லிருக்காங்க. 3 coins வந்து toss பண்றாங்களாம். அதுக்கு sample space வந்து எழுத சொல்லிருக்காங்க. tree diagram யூஸ் பண்ணி எழுத சொல்லிருக்காங்க. சரி, tree diagram நம்ம first draw பண்ணிக்கலாம். first coin toss பண்றாங்க. ஒரு coin toss பண்ணும்போது என்னெல்லாம் வரதுக்கான possibility இருக்கு அப்படினு பாத்தீங்கன்னா head வரலாம் இல்லனா tail வரலாம். ஸோ இது ரெண்டு மட்டும்தான் வர முடியும் ஒரு காயினை டாஸ் பண்ணும்போது. அதுவே ரெண்டு காயினை டாஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் காயினில் ஹெட்டு விழுதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ செகண்ட் காயினில் என்ன வரலான்னு பார்த்தீங்கன்னா ஹெட்டு வரலாம் இல்லைன்னா டெய்ல் வரலாம். ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் காயினில் டெய்ல் விழுதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ செகண்ட் காயினில் என்னெல்லாம் வரதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு? ஹெட்டு வரலாம் டெய்ல் வரலாம். அதாவது இந்த ஃபர்ஸ்ட் காயினை ஃபிக்ஸடா ஃபிக்ஸ் பண்ணிரும். ஃபர்ஸ்ட் காயின்ல ஹெட் தான் அப்படின்னு சொல்லிட்டு அப்ப செகண்ட் காயின்ல பாத்தீங்கன்னா ஹெட் வரலாம் இல்ல டெய்ல் வரலாம். அதே மாதிரி இப்போ டெய்ல் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் காயின்ல ஃபிக்ஸடா ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்னா செகண்ட் காயின்ல ஹெட் வரலாம் இல்ல டெய்ல் வரலாம். அவ்வளவுதான். இப்ப தேர்ட் காயின் வந்து நம்ம டாஸ் பண்ண போறோம். இப்ப ஃபர்ஸ்ட் காயினையும் செகண்ட் காயினையும் ஃபிக்ஸடா ஃபிக்ஸ் பண்ணிரோம்னு வச்சுக்கோங்க. இப்ப ஃபர்ஸ்ட் காயின்ல ஹெட் தான், செகண்ட் காயின்லயும் ஹெட் தான். அப்ப தேர்ட் காயின்ல என்ன வரலாம்? ரெண்டுமே வரதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு. ஹெச்சும் வரலாம் டீயும் வரலாம். அதே மாதிரி ஃபர்ஸ்ட் காயின்ல ஹெட்டை ஃபிக்ஸ் பண்ணிடுறீங்க, செகண்ட் காயின்ல டெய்ல ஃபிக்ஸ் பண்ணிடுறீங்க. அப்ப தேர்ட் காயின்ல என்னெல்லாம் வரதுக்கானது இருக்கு? ஹெட்டும் வரலாம் டெய்லும் வரலாம். ஓகே, இப்ப ஃபர்ஸ்ட் காயின்ல ஹெட் விழுது, செகண்ட் காயின்ல ஹெட் இருக்கு அப்படின்னும் போது தேர்ட் காயின்ல ஹெட்டும் வரலாம் டெய்லும் வரலாம். அதே மாதிரி ஃபர்ஸ்ட் காயின்ல டெய்ல் இருக்கு, செகண்ட் காயின்ல டெய்ல் இருக்கணும் போது நமக்கு தேர்ட் காயின்ல ஹெட்டும் வரலாம் டெய்லும் வரலாம். ஸோ இதுதான் ட்ரீ டயக்ராம். இப்ப சாம்பிள் ஸ்பேஸ் எப்படி எழுதலான்னு பாருங்க. இங்க பாருங்க, ஹெச் 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 இந்த மூணுத்தையும் ஃபர்ஸ்ட் எழுதிக்கோங்க. ஹெச் ஹெச் ஹெச், அதுக்கப்புறம் ஹெச் ஹெச் டி இதை எழுதிக்கலாம். ஓகே, இப்போ இது ஃபுல்லா முடிஞ்சிருச்சா? இப்போ இதுக்கு வாங்க. ஹெச் டி ஹெச், அதுக்கப்புறம் ஹெச் டி டி. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, இப்போ இதுல வாங்க. டி ஹெச் ஹெச், next THT. so next பாருங்க, இப்போ இதுல வரலாம் TTH TTT. so மொத்தமா நமக்கு எவ்வளவு அவுட்கம்ஸ் பாத்தீங்கன்னா 8 வரும். so n of s எத்தனை இருக்குன்னு பாத்தீங்கன்னா கவுண்ட் பண்ணீங்கன்னா நமக்கு 8 இருக்கும். செகண்ட் சம் பாருங்க. write the sample space for selecting 2 balls at a time from a bag contains 6 balls numbered 1 to 6. அதாவது ஒரு பேக்ல 6 balls இருக்கு. அதுல 2 ball வந்து at a time எடுக்க போறாங்க. ட்ரீ டயக்ராம் யூஸ் பண்ணி அதுக்கு சாம்பிள் ஸ்பேஸ் வந்து எழுத சொல்லியிருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா அவுட்கம்ஸ்னு எழுதலாம், பேக்னும் எழுதிக்கலாம், அப்படி வேணா எழுதிக்கலாம். மொத்தமாக பார்த்தீங்கன்னா நமக்கு 6 balls இருக்கு. ஸோ 1 2 3 4 5 6 எழுதிக்கோங்க. ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா 2 ball எடுக்க போறாங்க இல்லையா? இப்போ ஃபர்ஸ்ட் பால் வந்து 1 இருக்கும் போது செகண்ட் பால் என்னவா இருக்கலாம்? 1ன்னு வந்துச்சுனாவே அடுத்த பால் வந்து 1 வராது இல்லையா? நம்பர் 1 அப்படின்னு எடுத்துட்டோம்னா அதுக்கப்புறம் 1 வந்து ரிப்பீட் ஆகாது. அப்ப பேலன்ஸ் இருக்கிற பால்ஸை நம்ம எடுக்க முடியும், ஏதாவது ஒன்று எடுக்க முடியும். ஸோ 2 எடுக்கலாம், இல்ல 3 எடுக்கலாம், இல்ல 4 எடுக்கலாம், இல்ல 5 எடுக்கலாம், இல்ல 6 எடுக்கலாம். அதனால இங்க என்ன நம்பர் வருதோ அந்த நம்பரை மட்டும் விட்டுட்டு மற்றது எல்லாத்தையும் போட்டுக்கோங்க. ஸோ 5 இருக்கணும் மொத்தமா நமக்கு, ஏன்னா மொத்தம் 6 இல்லையா? இப்போ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம 1 எடுத்துட்டோம்னா மற்ற இதெல்லாம் வந்து என்னெல்லாம் சான்ஸ் இருக்கோ அதை எடுத்துக்கிறோம். ஓகே, இப்போ 2 அப்படின்ற நம்பரை வந்து ஃபர்ஸ்ட் எடுத்துடுறோம்னா அப்ப மற்றதுக்கெல்லாம் நமக்கு சான்ஸ் கிடைக்கும். ஏன்னா நம்ம 2 பால் எடுக்க போறோம். அதனால ஃபர்ஸ்ட் பால் வந்து 2 எடுத்துட்டோம்னா இந்த 2 தவிர மற்றது எல்லாமே இங்க 5ம் எழுதிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து 3 அப்படின்ற பாலை நம்ம எடுத்துட்டோம்னா அப்ப இன்னொரு பால் என்னவெல்லாம் இருக்கலாம்னு பாத்தீங்கன்னா 3 தவிர மற்றது எல்லாமே நமக்கு இங்க வரலாம். ஃபர்ஸ்ட் பால் வந்து 4ன்னு எடுத்துட்டோம்னா செகண்ட் பால் இப்போ 4 தவிர மற்றது எல்லாமே வரதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் பால் 5 இருந்தா 5 தவிர மற்றதெல்லாம் வர பாசிபிலிட்டி இருக்கு. ஃபர்ஸ்ட் பால் 6 இருந்தா 6 தவிர மற்றதெல்லாம் வர பாசிபிலிட்டி இருக்கு. ஸோ இந்த மாதிரி நீங்க ட்ரீ டயக்ராம் போட்டுட்டீங்கன்னா சாம்பிள் ஸ்பேஸ் ஈஸியா எழுதிடலாம். இப்ப பாருங்க, இது எப்படி எழுதலாம்னா 1, 2. ஸோ ஃபர்ஸ்ட் பால்ல 1, செகண்ட் பால்ல 2 நம்பர், அப்புறம் ஃபர்ஸ்ட் பால்ல 1, செகண்ட் பால்ல 3, 1, 4, 1, 5, 1, 6. ஸோ இந்த மாதிரி எழுதிக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா 2, 1, 2, 3, 2, 4, 2, 5, 2, 6. அதே மாதிரி நீங்க என்ன பண்ணலாம், 6 வரைக்கும் ஃபுல்லாவே எழுதிக்கலாம். இப்போ இதுல நமக்கு பாத்தீங்கன்னா ரிப்பீட்டட் நம்பர் மட்டும் வந்திருக்காது. அதாவது இங்க 1 வந்திருக்குன்னா இங்க 1 வராது, இங்க 2 வந்திருக்குன்னா இங்க 2 வராது. ஸோ 1, 1, 2, 2, 3, 3 அந்த இது மட்டும், அதாவது டபுளெட் மட்டும் நமக்கு இங்க வராது, மற்றது எல்லாமே வரும். ஸோ இதுதான் சாம்பிள் ஸ்பேஸ். இஃப்
A is an event of a random experiment such that P of A is to P of A bar equal to 17 is to 15 and N of is equal to 640, then find P of A bar and N of A அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரி, இப்போ நமக்கு இங்கே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, இதை எடுத்து எழுதிக்கலாம். அப்புறம் N of S வந்து 640 கொடுத்துருக்காங்களா, அதையும் எடுத்து எழுதிக்கலாம். N of S வந்து 640 கொடுத்துருக்காங்க. சரி, இந்த மாதிரி ரேஷியோவில் கொடுத்தாங்கனவே இது கூட வந்து சம் வேரியபிள் வந்து மல்டிப்ளைல இருக்குது அப்படின்னு அர்த்தம். அதே வேரியபிள் தான் இது கூடிய மல்டிப்ளைல இருக்குது நம்ம எடுத்துக்க போகிறோம். அப்போ P of A அப்படின்னா 17xன்னு எடுத்துக்கலாம். ஸோ இது கூட நான் எக்ஸில் மல்டிப்ளை எடுக்கிறேன்னா இது கூட நான் எக்ஸ் தான் எடுக்கணும். அப்போ P of A பார் பார்த்தீங்கன்னா 15x இருக்கும். இது 17x, இது 15x. எப்பவுமே ரேஷியோல இருக்குது, அப்படியே டைரக்டா நம்ம எடுக்கக்கூடாது. அது கூட சம் இன்டிஜர் வந்து மல்டிபிள் இருக்கும், அதே இன்டிஜர் தான் இது கூட மல்டிபிள் இருக்கும். அதை தான் நம்ம வந்து எக்ஸ்ன்னு சொல்லி எடுத்திருக்கோம். ஓகே, இப்போ பாருங்க, நமக்கு ஃபார்முலா தெரியும். ஒரு ஈவென்ட் நடக்கிறதோ அது நடக்காம இருக்கிறதையும் ஆட் பண்ணும்போது 1 கிடைக்கும் அப்படின்னு தெரியும். அதாவது ஒரு ஈவெண்ட் அது ஆப்போசிட்ல சொல்லும் போது அது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும்போது நமக்கு 1 கிடைக்கும். அப்ப P of A-வையும் P of A பாரையும் ஆட் பண்ணா 1 கிடைக்கும் அப்படின்றது நமக்கு தெரியும். ஸோ P of A எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 17x, P of A பார் பார்த்தீங்கன்னா 15x ஈக்குவல் டு 1ன்னு வந்துடும். இது ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கும், 32ன்னு கிடைக்கும். எக்ஸ் போட்டுக்கலாம் ஈக்குவல் டு 1. அப்போ எக்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு எவ்வளோ கிடைக்குதுன்னா 1/32. இந்த 32 மல்டிப்ளைல இருக்கிறது இங்கே பக்கம் வரும்போது என்ன ஆகும், டிவைடட்ல வந்துடும். ஸோ இப்போ இதில் சப்ஸ்டிடியூட் பண்ணிங்கன்னா P of Aவும் P of A பாரும் நமக்கு கிடைச்சிடும். ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன்ல P of A பார் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. சரி, இப்போ P of A பார் கண்டுபிடிக்கலாம். ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் போட்டுக்கோங்க. P of A பார் அப்படின்னா என்ன அர்த்தம், 15xன்னு அர்த்தமா? அப்போ 15 into x எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கோம், 1/32வா? அப்போ எவ்வளோ கிடைக்கும், 15/32ன்னு கிடைக்கும் P of A பார். ஸோ ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் கண்டுபிடிச்சாச்சு. செகண்ட் சப்டிவிஷன்ல N of A கேட்டிருக்காங்க. P of A கிடையாது, N of A கேட்டிருக்காங்க. ஸோ நான் இங்கேயே போடுறேன் பாருங்க. ஸோ இதுக்கு வந்து நம்ம P of A எடுத்து தான் N of A கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இப்போ P of A இருக்கு, அதை எடுத்து எழுதிக்கோங்க. P of A வந்து எவ்வளோ இருக்குது, நமக்கு 17xன்னு இருக்கா. இந்த P of A நம்ம எப்படி எழுதலாம்னா N of A by N of Sன்னு எழுதலாம். ஈக்குவல் டு 17xன்னே போட்டுக்கோங்க. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா இந்த N of A தான் கண்டுபிடிக்கணும். ஸோ N of A வந்து நம்ம அப்படியே இந்த பக்கம் வச்சுக்கிட்டு இந்த N of S நான் ரைட் ஹேண்ட் சைட் கொண்டு போகிறேன். அப்போ N of S இன்ட்டு 17xன்னு நமக்கு கிடைக்கும். மல்டிப்ளைல இருக்கு. N of S வந்து நமக்கு வேல்யூ தெரியும், ஃபர்ஸ்டே அவங்க கொடுத்துட்டாங்க 640ன்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம இங்கே 640ன்னு போட்டுக்கலாம். இன்ட்டு 17x, எக்ஸ்னா நமக்கு வேல்யூ தெரியும் 1/32ன்னு சொல்லிட்டு. ஸோ இங்கே 1/32 போட்டுக்கலாம். இதை சிம்பிளிஃபை பண்ணிட்டா நமக்கு N of A கிடைச்சிடும். சரி, இப்போ பாருங்க, இது ரெண்டுமே நமக்கு 4 டேபிளில் வரும். ஸோ 4 டேபிளில் பார்த்தீங்கன்னா இது நமக்கு 8 டைம்ஸ் வரும். 4 டேபிளில் பார்த்தீங்கன்னா 1 4s are 4, பேலன்ஸ் 2 இருக்குமா, 6 4s are 24, இது 0. இது பார்த்தீங்கன்னா நமக்கு 8 டேபிளே கேன்சல் ஆகும். 8 2s are 16 இல்லையா, அப்போ 8 டேபிள் இது 1 டைம். 8 டேபிளில் பார்த்தீங்கன்னா 16 வந்து 2 டைம்ஸ் வரும், இங்கே 0 இருக்கு. அவ்வளோதான். இப்போ இந்த 20யும் 17யும் மல்டிப்ளை பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிடும். 2 17s are 34ன்னு உங்களுக்கு தெரியும். இங்கே ஒரு 0 இருக்கு, இப்போ 0 வந்துடும். அப்போ N of A பாத்தீங்கன்னா 340ன்னு கிடைக்குது. A coin is tossed thrice. What is the probability of getting 2 consecutive tails அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு காயினை வந்து 3 டைம்ஸ் வந்து டாஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப சாம்பிள் ஸ்பேஸ் என்னெல்லாம் வரும் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இப்போ இது வந்து ஈஸியா எப்படி எழுதலாம், ட்ரீ டயக்ராம் யூஸ் பண்ணாம ஈஸியா எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணணும்னா HH போட்டுக்கணும். அதுக்கப்புறமா கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டுக்கோங்க. HT போட்டுக்கோங்க, ஸ்பேஸ் விட்டுட்டு TH போட்டுக்கோங்க. ஓகே, லாஸ்டா TT போட்டுக்கோங்க. ஓகே, HH HT TH TT இதை அப்படியே ரிப்பீட் பண்ணி கீழே எழுதிக்கோங்க. HH HT TH TT. ஓகே, இப்போ என்ன பண்ணணும்னா மேலே எல்லாம் H மட்டும் போட்டுக்கோங்க, இங்க வந்து T மட்டும் போட்டுக்கோங்க, இங்கெல்லாம் கமா போட்டுக்கோங்க. அவ்வளோதான், சாம்பிள் ஸ்பேஸ் ரெடி. ஓகே, இப்போ இதில் எத்தனை இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8 இருக்கும். ஸோ N of S வந்து நமக்கு 8ன்னு கிடச்சிருச்சு. இப்போ நமக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா வாட் இஸ் த ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் 2 கான்சிக்யூட்டிவ் டெய்ல்ஸ். கான்சிக்யூட்டிவ்னா பக்கத்தில் வர்றது, அடுத்தடுத்து வருது அப்படின்னு அர்த்தம். பக்கத்தில் வர டெய்ல்ஸ் வந்து வரதுக்கான ப்ராபபிலிட்டி என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ அந்த ஈவெண்ட்டை நம்ம எழுதணும். லெட் A be the event of getting 2 consecutive tails அப்படின்னு எழுதிக்கோங்க. இப்போ
ஏலாம் நம்ம எழுதணும். 2 consecutive tails அப்படின்னா பக்கத்துல வர tails அப்படின்னு அர்த்தம். அப்ப 2 t வந்து பக்கத்துல வரணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுல t கிடையாது. இதுல ஒரே ஒரு t தான் இருக்கு. இதுலயும் ஒரு t தான் இருக்கு. இதுல 2 t அதுவும் பக்கத்துல வருது. அப்ப இதை எழுதிக்கலாம் TTH. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. இதுல ஒரு t தான் இருக்கு. இதுல 2 t இருக்கு. பக்கத்துல வருது. இதை எழுதிக்கலாம் HTT. நெக்ஸ்ட் இதுல பாத்தீங்கன்னா 2 t இருக்கு. ஆனா பக்கத்துல வரல. நடுவுல h வந்துருச்சு. அப்ப இதை எடுக்க கூடாது. இதுல பாத்தீங்கன்னா 2 tயும் பக்கத்துல இருக்கு. இதை எழுதிக்கலாம் TTT. அப்ப எத்தனை இருக்குன்னு பாத்தீங்கன்னா 1 2 3 இருக்கிறதுனால n of a வந்து 3 அப்படின்னு எழுதிக்கலாம். நமக்கு p of a க்கு ஃபார்முலா தெரியும். n of a by n of s அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப p of a பாத்தீங்கன்னா n of a வந்து நமக்கு 3ன்னு கிடைச்சிருக்கு. by n of s வந்து நம்ம 8ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். சோ அவ்வளவுதான் இந்த sum. At a fate, cards bearing numbers 1 to 1000, one number on one card are put in a box. ஒரு ஃபெஸ்டிவல்ல கார்ட்ல 1ல இருந்து 1000 வரைக்கும் நம்பர் எழுதுறாங்க. ஒரு கார்ட்ல ஒரு நம்பர் தான் எழுதுறாங்க. அதை எடுத்துட்டு வந்து ஒரு பாக்ஸ்ல போடுறாங்க. Each player selects one card at random and that card is not replaced. ஒவ்வொரு பிளேயரும் ஒரு கார்டை வந்து செலக்ட் பண்றாங்க ரேண்டமா. அவங்க செலக்ட் பண்ணிட்டாங்கன்னா அந்த கார்டை வந்து திரும்பியும் வந்து ரீப்ளேஸ் பண்ண மாட்டாங்க. அவ்வளவுதான். If the selected card has a perfect square number greater than 500, the player wins a prize. இப்போ இந்த செலக்ட் பண்ற கார்டு பாத்தீங்கன்னா 500க்கு மேல இருக்கணும். greater than 500. 500க்கு மேல இருக்கிற perfect square நம்பரா இருந்துச்சுன்னா அவங்க வந்து வின் பண்ணிட்டாங்க. What is the probability that the first player wins a prize? First player prize win பண்றதுக்கான probability என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. The second player wins a prize if the first has won. ஃபர்ஸ்ட் பிளேயர் வின் பண்ணியிருந்தாலும் செகண்ட் பிளேயர் வின் பண்றதுக்கான ப்ராபபிலிட்டி என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ இங்க பாத்தீங்கன்னா மொத்தமா எவ்வளவு இருக்குன்னா 1ல இருந்து 1000 வரைக்கும் இருக்கு. ஸோ n of s பாத்தீங்கன்னா 1000. ஸோ எஸ் பாத்தீங்கன்னா சாம்பிள் ஸ்பேஸ் 1 2 எக்ஸெட்ரா 1000 வரைக்கும் இருக்கு. அப்ப n of s வந்து நமக்கு 1000 அப்படின்னு கிடைக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஈவெண்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா let A be the event of the first player wins a prize. அப்ப ஏல என்னெல்லாம் வரலாம். ஃபர்ஸ்ட் பிளேயர் வின் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது வந்து 500 மேல இருக்கணும். அது இல்லாம ஒரு பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பராகவும் இருக்கணும். 1000க்குள்ள வரணும். ஏன்னா நமக்கு இருக்கிறதே பாத்தீங்கன்னா 1ல இருந்து 1000 வரைக்கும். ஸோ அப்ப நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த 500 இருக்கு இல்லையா, இதுக்கு ஸ்கொயர் ரூட் எடுத்துடலாம். இப்ப பாத்தீங்கன்னா இங்க 2 நம்பரா பார் போடும்போது இங்க ஒரு நம்பர் தான் வரும். இப்போ என்ன ஆகும் 2 2s 4 ஆகும். இப்போ பேலன்ஸ் 1 வருமா. இப்போ இந்த 2 நம்பரை நான் இறக்கிக்கிறேன். இப்போ இங்க இருக்கிற நம்பரை 2ஆல மல்டிப்ளை பண்ணா 4ன்னு கிடைக்குமா. இப்போ இந்த 4 பக்கத்துல என்ன நம்பர் போட்டா வருதுன்னு பாத்தீங்கன்னா இங்க 2 போட்டீங்கன்னா நான் இங்கேயும் 2 போடுறேன். இப்போ 4 8 84 வருது. இப்போ நான் அதுவே 3 போட்டேன்னா 9 12. ஸோ அதிகமாகுது இல்லையா. அப்ப நான் இங்க 2 தான் போட முடியும். அப்ப நான் இங்க 2 போட்டா இங்கேயும் 2 தான். அப்ப என்ன ஆகும் 84. ஸோ இப்போ இங்க என்ன கிடைச்சிருக்குன்னு பாத்தீங்கன்னா 22ன்னு கிடைச்சிருக்கு. ஸோ இது பாத்தீங்கன்னா இந்த 500 விட தாண்டி போகாது. இல்ல 500 ஈக்குவலா வராது. ஏன்னா ஈக்குவலா வந்து நமக்கு இங்க ரிமைண்டர் வந்து 0 ஆயிட்டு இருக்கும். அப்ப 500 கம்மியா தான் கிடைக்கும். அப்ப 500 தாண்டி போகணும்னா கண்டிப்பா இதுக்கு அடுத்த நம்பர் தான் நம்ம எடுக்க முடியும். அப்ப 23 தான் நம்ம எடுக்க முடியும். ஸோ அப்ப நம்ம என்ன பண்ணலாம்னா 23 ஸ்கொயர்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, பெர்ஃபெக்ட் ஸ்கொயர்னா 23 ஸ்கொயர். அதே மாதிரி இப்ப நமக்கு வந்து 1000க்குள்ள இருக்கணும். அப்ப நம்ம என்ன பண்ணலாம்னா 1000 வந்து ஸ்கொயர் ரூட் எடுக்கலாம். 2 நம்பருக்கா பார் போடும்போது இங்க 10 கிடைக்குது. அப்ப 3 3s தான் இந்த 9 கிடைக்கும். பேலன்ஸ் 1 வரும். இப்ப இந்த 2 நம்பரை நான் இறக்கிக்கிறேன். இப்ப இங்க இருக்கிறத நான் 2ஆல மல்டிப்ளை பண்ணா எனக்கு 6 கிடைச்சிரும். சோ இந்த 6 பக்கத்துல என்ன நம்பர் போடணும்னு பார்க்கணும். இப்ப நம்ம 6 பக்கத்துல 1 போட்டா 61 into 1 61 கிடைக்கும். அதுவே நம்ம 2 போட்டோம்னு வச்சுக்கோங்களேன், என்ன ஆகும்னா 4 12 அதிகமா போயிடும். சோ நம்ம போடுற நம்பர் வந்து இதுக்குள்ளதான் இருக்கணுமே தவிர இதை தாண்டி போக கூடாது. ஏன்னா நமக்கு வந்து 500ல இருந்து 1000க்குள்ளதான் இருக்கணும் இல்லையா. அதனால நம்ம இங்க வந்து 1 தான் போட முடியும். ஓகேவா, 61 தான். ஏன்னா அதுக்கு இது தாண்டி போக கூடாது. அப்ப 31 வரைக்கும் தான் நம்ம எடுக்க முடியும். சோ 23 ஸ்கொயர், 24 ஸ்கொயர், 25 ஸ்கொயர், 26 ஸ்கொயர், 27 ஸ்கொயர், 28 ஸ்கொயர், 29 ஸ்கொயர், 30 ஸ்கொயர்,
அப்புறம் 31 ஸ்கொயர் வரைக்கும் நமக்கு வரும். ஸோ இங்க பாத்தீங்கன்னா நமக்கு கிரேட்டர் தென் 500 கொடுத்ததுனால 500க்கு மேல வர நம்ம பர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர் எடுக்கணும் அப்படின்றதுனால இதுக்கு அடுத்த நம்பர்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணணும். இப்போ இங்க பாத்தீங்கன்னா நமக்கு 1000க்கு உள்ளதான் வரணும். அப்ப இங்க என்ன நம்பர் வருதோ அதோட ஸ்டாப் பண்ணணும். ஸோ இதெல்லாம் நீங்க இது போட்டு பார்த்து டைம் வேஸ்ட் பண்ணாம இதை மக படிச்சுக்கோங்க. 23 ஸ்கொயர்ல இருந்து 31 ஸ்கொயர் வரைக்கும் அப்படின்றத நீங்க மக படிச்சுக்கலாம். இதெல்லாம் போட்டு பார்க்கணும்னு அவசியம் கிடையாது. இதை சிம்பிளா எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம், 23 ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ரிவர்ஸ்ல போட்டா என்ன ஆகும், 32, அதுல இருந்து 1 மைனஸ் பண்ணிக்கோங்க, 31 ஸ்கொயர் வரைக்கும். ஸோ டோட்டலா எத்தனை வருதுன்னு பாத்துக்கலாம். n of a பாத்தீங்கன்னா 1 2 3 4 5 6 7 8 9 வருது நமக்கு. ஸோ நம்ம ப்ராபபிலிட்டி ஆஃப் a கண்டுபிடிக்கணும். அப்ப n of a by n of s. ஸோ n of a ல வந்திருக்கு 9, n of s பாத்தீங்கன்னா 1000. ஸோ ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ செகண்ட் சப்டிவிஷன் பாத்தீங்கன்னா செகண்ட் பிளேயர் வின்ஸ் த பிரைஸா, ஃபர்ஸ்ட் பிளேயர் வின் பண்ணிருந்தாலும் செகண்ட் பிளேயர் வின் பண்றதுக்கான ப்ராபபிலிட்டி கேட்டிருக்காங்க நமக்கு. So let B be the event of the second player wins a prize if the first has won. அப்ப B ல என்னெல்லாம் வரலான்னு பாத்தீங்கன்னா, ஸோ இப்போ இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஃபர்ஸ்ட் பிளேயர் வின் பண்ணிட்டாங்கன்னா அந்த கார்டை வந்து நம்ம எடுத்துடணும், திருப்பி ரீப்ளேஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஒரு பிளேயர் வந்து வின் பண்ணிட்டாங்கன்னா ஒரு கார்டு வந்து அதுல இருந்து எடுத்துருவாங்க இல்லையா. ஸோ அந்த பிளேயர் வின் பண்ணணும்னா 500க்கு மேலே இருக்கிற பர்ஃபெக்ட் ஸ்கொயர் அது வந்து 1000க்குள்ள இருக்கணும். அது பார்த்தீங்கன்னா 9 இருந்துச்சு, 9 கார்டு. நீங்க வந்து இதை ஸ்கொயர் பண்ணியும் எழுதிக்கலாம், இல்லை இப்படியும் நீங்க எழுதிக்கலாம். இதுதான் நமக்கு ஈஸியா இருக்கும். இதுல வந்து ஒருத்தர் வின் பண்ணிட்டாங்கன்னா ஒரு கார்டு வந்து எடுத்துருவாங்க. அப்போ மொத்தமா நமக்கு 9 இருந்தது, அப்போ ஒன்னு எடுத்துட்டா நமக்கு 8ஆ மாறிடும். ஸோ செகண்ட் பிளேயருக்கு வந்து எவ்வளோ சான்சஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 8 இருக்கும். ஸோ நம்ம வந்து P of B கண்டுபிடிக்க போகிறோம். ஃபார்முலா பார்த்தீங்கன்னா n of B by n of S. ஸோ n of B வந்து 8, n of S பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கேயும் சேஞ்ச் ஆகும். ஸோ ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கார்டை வந்து நமக்கு எடுத்துருவாங்க இல்லையா. ஸோ டோட்டலாக நமக்கு வந்து 1000 இருந்துச்சு. இப்போ ஒருத்தர் வின் பண்ணிட்டாங்கன்னா ஒரு கார்டை எடுத்துருவாங்கன்னா நமக்கு என்ன ஆகும்னா 1000ல 1 வந்து கம்மியாயிடும். அப்போ 999 நமக்கு கிடைக்கும். ஸோ இப்போ இங்கே NFS வந்து நீங்கள் 1000 போடக்கூடாது, 999 போடணும். அது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுலேயும் 1 கம்மியாயிடும், இதுலேயும் 1 கம்மியாயிடும். ஸோ அப்போ இதுதான் வந்து செகண்ட் பிளேயர் வின் பண்ணுறதுக்கான ப்ராபபிலிட்டி. A bag contains 12 blue balls and X red balls. If one ball is drawn at random, what is the probability that it will be a red ball? ஒரு பேக்ல பாத்தீங்கன்னா 12 blue balls இருக்கும், X red balls இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஒரு பால் வந்து ரேண்டமா செலக்ட் பண்றாங்க. அதுல ரெட் பால் வரதுக்கான probability என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. If 8 more red balls are put into the bag, and if the probability of drawing a red ball will be twice that of the probability in one, then find x அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா 8 red balls வந்து எக்ஸ்ட்ரா வந்து அதில் வந்து போடுறாங்க அந்த பேக்ல. அப்படி போடும்போது இப்போ புதுசாக வர ப்ராபபிலிட்டி பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்த ப்ராபபிலிட்டியை விட 2 மடங்கா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்பனா எக்ஸ் உடைய வேல்யூ என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ நமக்கு ப்ளூ பால்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்பர் ஆஃப் ப்ளூ பால்ஸ் பார்த்தீங்கன்னா 12 கொடுத்துருக்காங்க. நம்பர் ஆஃப் ரெட் பால்ஸ் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. இதுல இருந்து நம்ம n of s கண்டுபிடிச்சிக்கணும். இப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிட்டா நமக்கு n of s எவ்வளோ பால் இருக்கு அப்படின்றது கிடைச்சிட்டோம். ஓகே, இப்போ நமக்கு ஃபர்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்கன்னா ரெட் பால் கிடைக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி கேட்டிருக்காங்க. ஸோ லெட் A be the event of getting a red ball. ஸோ இந்த ரெட் பாலை தான் நம்ம ஏ அப்படின்னு எடுத்திருக்கோம். அப்போ n of a பார்த்தீங்கன்னா நமக்கு எவ்வளோ இருக்குன்னா எக்ஸ் இருக்கு. இதுல இருந்து நம்ம P of a கண்டுபிடிக்கணும். அப்போ n of a by n of s, n of a பார்த்தீங்கன்னா நமக்கு எக்ஸ் by n of s பார்த்தீங்கன்னா 12 plus x. இது வந்து ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன். நம்ம x உடைய வேல்யூவை செகண்ட் சப்டிவிஷன்ல கண்டுபிடிச்சு இதுல எடுத்து வந்து சப்ஸ்டிடியூட் பண்ணணும். இது ஈக்குவேஷன் 1 அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ செகண்ட் சப்டிவிஷன் பாத்தீங்கன்னா இதுக்கு வந்து b ன்னு எடுத்துக்கலாம். let b be the event of getting 8 more red balls அப்படின்னு எழுதிக்கலாம்.
அப்ப n of b பாத்தீங்கன்னா ஏற்கனவே இருக்கிறது ரெட் பால் பாத்தீங்கன்னா எக்ஸ்னா இன்னும் ஒரு 8 பால்ஸ் ஆட் ஆகுது அப்படின்னு சொல்லும் போது x plus 8 இருக்கும். இப்போ நம்ம p of b கண்டுபிடிக்கணும். அப்ப என்ன ஃபார்முலா பாத்தீங்கன்னா n of b by n of s. அப்ப x plus 8 by இப்ப இந்த n of s நமக்கு மாறும். ஏன்னா 8 பால்ஸ் வந்து எக்ஸ்ட்ரா சேரும் போது நமக்கு டோட்டலையும் 8 வந்து ஆட் ஆகும். ஸோ n of s நம்ம வந்து கண்டுபிடிச்சு வச்சுக்கணும். இப்ப பாருங்க n of sல இப்ப நமக்கு இங்க என்ன இருக்குன்னா 12 plus x இருக்கு. இது கூட ஒரு 8 வந்து ஆட் ஆகும். அப்ப என்ன ஆகும்னா 8 plus 12 வந்து 20 ஆகும். அப்ப x plus 20ன்னு நமக்கு கிடைக்கும். ஸோ நமக்கு இங்க என்ன கிடைக்கும்னா x plus 20ன்னு கிடைக்கும். இது வந்து p of b. ஸோ இங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப புதுசா கண்டுபிடிக்கிறோம் இல்லையா அந்த 8 பால்ஸ் ஆட் பண்ணதுக்கு அப்புறமா வர ப்ராபபிலிட்டி வந்து ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்ச ப்ராபபிலிட்டி மாதிரி 2 மடங்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி இருந்தா x உடைய வேல்யூ என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரி இப்ப புதுசா கண்டுபிடிச்ச ப்ராபபிலிட்டி என்ன p of b. ஸோ p of b வந்து எதுக்கு ஈக்குவலா இருக்கும்னா 2 மடங்கு ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்ச ப்ராபபிலிட்டி அது வந்து p of a. ஓகே ஸோ p of b என்ன கண்டுபிடிச்சோமோ அது இங்க எடுத்து எழுதிக்கலாம். x plus 8 by x plus 20. x plus 8 by x plus 20 equal to 2 into p of a என்ன வந்திருக்குன்னு பார்க்கலாம். x by 12 plus x. ஸோ இது என்ன ஆகும்னா x plus 8 by x plus 20 இங்க பாத்தீங்கன்னா 2 into x வந்து 2xன்னு வந்துடும். இது x plus 12ன்னு எழுதிக்கலாம். இப்போ இதெல்லாம் வந்து நமக்கு கிராஸ் மல்டிபிகேஷன்ல போகும். இந்த ஈக்குவல் டு இருந்தா இது வந்து இது கூட மல்டிப்ளை ஆகும், இது கூட மல்டிப்ளை ஆகும். இப்போ இது ரெண்டும் நம்ம கிராஸ் மல்டிபிகேஷன்ல எழுதிக்கலாம். x plus 8 into x plus 12 equal to 2x into x plus 20 அப்படின்னு எழுதிக்கலாம். இது ரெண்டும் மல்டிப்ளைல போயிடும். சரி இப்போ பாருங்க இது ரெண்டும் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் x கூட இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணலாம். x into x வந்து x ஸ்கொயர் ஆகும். அப்புறம் x கூட இந்த 12 மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு 12x கிடைக்கும். எல்லாமே பிளஸ்னால நமக்கு பிளஸ் தான் கிடைக்கும். இப்போ 8 கூட இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ண போறோம். 8 into x வந்து 8xன்னு கிடைக்கும். பிளஸ் 8 into 12 பாத்தீங்கன்னா நமக்கு 96 கிடைக்கும். ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த 2x கூட ஃபர்ஸ்ட் இந்த எக்ஸை மல்டிப்ளை பண்ண போகிறோம். இப்போ 2x ஸ்கொயர்னு கிடைக்கும். ப்ளஸ் இந்த 2x கூட இந்த 20யை மல்டிப்ளை பண்ண போகிறோம். 2 into 20 வந்து 14 வரும். இந்த எக்ஸை அப்படியே போட்டுக்கலாம். இப்போ மொத்தம் ஒரு சைடு கொண்டு வந்து ரைட் ஹேண்ட் சைடை 0 ஆக்கிடலாம். அப்போ என்ன ஆகும்னா எக்ஸ் ஸ்கொயர் plus 12x plus 8x plus 96 minus இது இந்த பக்கம் கொண்டு வரும்போது minus 2x ஸ்கொயர் ஆகும். இதுவும் இந்த பக்கம் வரும்போது minus 40x ஆகும். ஈக்குவல் டு 0ன்னு போட்டுக்கலாம். இப்போ x ஸ்கொயர் இருக்கிறத மட்டும் பாருங்க. இது ரெண்டு தான் x ஸ்கொயர். இது வந்து பிளஸ் x ஸ்கொயர், இது மைனஸ் 2x ஸ்கொயர். அப்போ இதுல இருந்து இதை மைனஸ் பண்ணிட்டு பெரிய நம்பர் சிம்பிள் போடுவோம். 2ல இருந்து 1 போச்சுன்னா 1 தான் கிடைக்கும். அப்போ 1 போட தேவையில்ல, வெறும் x ஸ்கொயர் எழுதிக்கலாம். ஆனா பெரிய நம்பர் சைன் மைனஸ்ல இருக்கிறதுனால மைனஸ் x ஸ்கொயர். x இருக்கிறது பாத்தீங்கன்னா 3 இருக்கு நமக்கு இங்க மொத்தமா. இது ரெண்டும் பாசிட்டிவ். இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க 20. இங்க பாத்தீங்கன்னா 40. ஸோ 40ல இருந்து 20 போச்சுன்னா 20 தான் வரும். ஆனா பெரிய நம்பர் சைன் மைனஸ்ல இருக்கிறதுனால மைனஸ் 20xன்னு கிடைக்கும். ஸோ கான்ஸ்டன்ட் பாத்தீங்கன்னா இந்த பிளஸ் 96 மட்டும் தான் இருக்கு. ஈக்குவல் டு 0 போட்டுக்கலாம். ஸ்டார்டிங்ல நமக்கு மைனஸ் இருக்கக்கூடாது. ஸோ இது ஃபுல்லாவே மைனஸால மல்டிப்ளை பண்ணிக்கலாம். அப்போ என்ன ஆகும் x ஸ்கொயர் பிளஸ் 20x மைனஸ் 96 ஈக்குவல் டு 0ன்னு கிடைக்கும். இப்போ இதை நம்ம ஃபேக்டரைஸ் பண்ண போறோம். ஸோ பாருங்க 1 இங்க 1 இருக்கிறதால 1 into minus 96 minus 96 இங்க பிளஸ் 20 இருக்கு, அதை இங்க போட்டுக்கலாம். இங்க என்ன சைன் இருக்கோ அதை இங்க போட்டுக்கலாம். இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணாதான் இது கிடைக்கணும். அப்ப கண்டிப்பா 1 மைனஸ் இருந்தாதான் நமக்கு மைனஸ் வரும். அதனால இங்க மைனஸ் கிடைக்கும். இது ரெண்டும் வேற வேற சைன் இல்ல, இதுல இருந்து 1 மைனஸ் பண்ணாதான் இது நமக்கு கிடைக்கும். சரி அப்ப என்னவா இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ 96 உடைய ஃபேக்டர்ஸ் நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். 1 டேபிள்ல போட்டோம்னா நமக்கு கண்டிப்பா 1யும் 96 மைனஸ் பண்ணா 95 வரும். அது வராது. 2 டேபிள் போட்டோம்னா 96 2ஆல டிவைட் பண்ணி பாருங்க. 4 2s are 8, பேலன்ஸ் 1, 8 2s are 16. ஸோ 48ல 2 மைனஸ் பண்ணா 46 வரும். ஸோ இதுவும் கிடையாது. நெக்ஸ்ட் 3 டேபிள்ல நமக்கு 96 3ஆல டிவைட் பண்ணா 3 2. ஸோ 32ல 2 போச்சுன்னா 3 போச்சுன்னா நமக்கு 20 வராது. அப்போ இதுவும் போட முடியாது. இப்போ 4ஆல டிவைட் பண்ணி பாருங்க. 2 4s are 8, பேலன்ஸ் 1, 4 4s are 16. இப்போ இங்க பாருங்க 24ல இருந்து 4 போச்சுன்னா 20. அப்ப இதுதான் ஃபேக்டரா இருக்க முடியும். அப்ப 24ம் 4ம் தான் ஃபேக்டர். பாருங்க இது ரெண்டும் மல்டிப்ளை பண்ணி பாருங்க. மைனஸ் 96 கிடைக்கும். இதுல இருந்து இதை மைனஸ் பண்ணா 20 வரும். ஸோ இது ரெண்டுத்தையும் நம்ம எடுத்து எழுதிக்கலாம். x plus 24 அதுக்கப்புறம் x minus 4 equal to 0. ஸோ இதுல இருந்து நமக்கு என்ன கிடைக்கும்னா x plus 24 equal to 0ன்னு ஒன்று வரும். x minus 4 equal to 0. அப்போ x equal to minus 24ன்னு ஒன்று வரும். x equal to 4ன்னு ஒன்று கிடைக்கும். ஸோ நமக்கு வந்து மைனஸ் வேல்யூவை இங்க எடுத்துக்க மாட்டோம். ஸோ இது வந்து நாட் பாசிபிள். ஏன்னா நமக்கு
ப்ராபபிலிட்டியில் நெகட்டிவ் வேல்யூ வராது. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 4 மட்டும் தான் நமக்கு கிடைக்கும். செகண்ட் சப்டிவிஷனில் நமக்கு எக்ஸுடைய வேல்யூ கண்டுபிடிக்க சொன்னாங்க, கண்டுபிடிச்சாச்சு. ஆனால் ஃபர்ஸ்ட் சப்டிவிஷனில் பார்த்தீங்கன்னா நமக்கு ப்ராபபிலிட்டி எக்ஸில் இருக்கு. ஸோ இதை எடுத்துட்டு வந்து நம்ம இதில் கண்டிப்பாக மறைக்காமல் இதில் வந்து சப்ஸ்டிடியூட் பண்ணிக்கோங்க, மறந்துடாதீங்க. ஸோ ஈக்குவேஷன் 1 இம்ப்ளைஸ் அப்படின்னு போட்டுட்டு பி ஆஃப் ஏ ஈக்குவல் டு இதை எழுதிக்கோங்க. எக்ஸ் பை 12 plus x. இதில் எடுத்துட்டு வந்து x உடைய வேல்யூ நம்ம சப்ஸ்டிடியூட் பண்ண போறோம். ஸோ p of a வந்து இதுல இருந்து கண்டுபிடிக்கலாம். x வந்து 4 by 12 plus 4. அப்போ என்ன ஆகும்னா 4 by இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா 16. இதை கேன்சல் பண்ணா நமக்கு 1 by 4ன்னு கிடைக்குது. ஸோ p of a equal to 1 by 4 நம்ம கண்டுபிடிக்கணும். அப்படியே xலேயே நம்ம விட்டுறக்கூடாது. ஸோ அவ்வளோதான் இந்த சம். 2 unbiased dice are rolled once. Find the probability of getting சொல்லியிருக்காங்க. 2 டைஸ் வந்து ரோல் பண்றாங்க, அதுக்கு ப்ராபபிலிட்டிங்க 4 சப்டிவிஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ 2 டைஸ் வந்து ரோல் பண்றாங்க அப்படின்னு சொன்னாவே சாம்பிள் ஸ்பேஸ் உங்களுக்கு எழுத தெரியும். ஸோ இதை எழுதிக்கோங்க. n of s பாத்தீங்கன்னா நமக்கு 36 கிடைக்கும். ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் பாத்தீங்கன்னா டபுளெட் கிடைக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி, அதாவது ஈக்குவல் நம்பர்ஸ் ஆன் போத் டைஸ், 2 டைஸ்லயும் ஈக்குவல் நம்பர் இருக்கிறது தான் நம்ம டபுளெட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ இதுல பாத்தீங்கன்னா ஈக்குவல் நம்பர் வரது பாத்தீங்கன்னா 1,1, அதாவது இதுலயும் 1 இருக்கும், இதுலயும் 1, இதுலயும் 2 இருக்கும், இதுலயும் 2 இருக்கும். இதுதான் இந்த டபுளெட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த கிராஸ்ல பாத்தீங்கன்னா எல்லாமே நமக்கு டபுளெட் இருக்கும். 1,1, 2,2, 3,3, 4,4, 5,5, 6,6. ஸோ இதுதான் டபுளெட். வேற எதுவுமே நமக்கு வந்து வந்ததே வராது. ஸோ அந்த 6 மட்டும் இங்க எடுத்து எழுதிக்கலாம். ஸோ இந்த 6 தான் நமக்கு கிடைக்கும். ஃபர்ஸ்ட் வந்து அந்த ஈவெண்ட் வந்து எழுதிக்கலாம். லெட் ஏ பி த ஈவெண்ட் ஆஃப் கெட்டிங் ஏ டபுளெட் அப்படின்னு எழுதிக்கலாம். அப்ப ஏல என்னெல்லாம் வரலாம்? 1,1, 2,2, 3,3, 4,4, 5,5, 6,6. இதுல எத்தனை இருக்கு? n of a பாத்தீங்கன்னா 6 இருக்கு. இதுல இருந்து நம்ம p of a கண்டுபிடிக்கணும். அப்ப n of a by n of s. n of a எவ்வளவு வந்திருக்கு பாருங்க, 6 வந்திருக்கா. n of s எவ்வளவு நமக்கு 36. இதை கேன்சல் பண்ணா நமக்கு 1 by 6 கிடைச்சிடும். செகண்ட் சப்டிவிஷன் பாத்தீங்கன்னா the product as a prime number அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ப்ராடக்ட் அப்படின்னா என்ன அர்த்தம்னா மல்டிப்ளை பண்றது அப்படின்னு அர்த்தம். ஸோ இங்க கொடுத்துருக்க 2 டைஸையும் மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு வந்து ஒரு பிரைம் நம்பர் கிடைக்குது அப்படின்னு சொல்றாங்க. இப்ப பாத்தீங்கன்னா மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 1 into 1 எவ்வளவு கிடைக்கும்? 1. 1 into 2 எவ்வளவு கிடைக்கும்? 2. 1 into 3 எவ்வளவு கிடைக்கும்? 3. 1 into 4 4. 1 into 5 5. 1 into 6 எவ்வளவு கிடைக்கும்? 6. சரி, நமக்கு வந்து பிரைம் நம்பர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா 2வை தவிர மற்ற எந்த ஈவன் நம்பரும் நமக்கு பிரைம்ல வராது. ஸோ 1 into 2 வந்து 2 கிடைக்கும். அதே மாதிரி 2 into 1 வந்து 2 கிடைக்கும். இதை தவிர்த்து வேற எந்த ஈவன் நம்பரும் நமக்கு வந்து பிரைம் நம்பர்ல வராது. அப்படி பாத்தீங்கன்னா 2 அப்படின்னு ஒரு டைல வந்தா கூட அது நமக்கு வந்து பிரைம் நம்பர்ல வராது. அப்ப பாத்தீங்கன்னா இந்த செகண்ட் டை ஃபுல்லாவே நமக்கு என்ன இருக்கு? 2 தான் இருக்கு. அப்ப இது ஃபுல்லாவே நமக்கு வராது. ஓகே, ஸோ அதே மாதிரி இப்போ இங்க பாத்தீங்கன்னா இந்த 4 அப்படின்றது வந்துட்டாவே அதுவும் வந்து நமக்கு ஈவன் நம்பர் தான். அப்ப இதுவும் நமக்கு வந்து பிரைம் நம்பர்ல வராது. அதே மாதிரி இங்க 6 எடுத்துட்டீங்கன்னா அதுவும் ஈவன் நம்பர் தான். அதுவும் ஃபுல்லாவே நமக்கு வந்து எதுல வராது? பிரைம் நம்பர்ல வராது. இப்போ இங்க பாத்தீங்கன்னா 4 அப்படின்றது ஒரு ஈவன் நம்பர் தான். 4 into 1 வந்து 4. ஸோ இதுல இருக்கிறது இந்த 4 இருக்கிறது எதுலயுமே வந்து நமக்கு பிரைம் நம்பர் வராது. அதே மாதிரி இங்க 6 எடுத்துட்டீங்கன்னா ஈவன் நம்பர், இதுவும் நமக்கு வந்து பிரைம் நம்பர்ல வராது. ஓகே, இப்ப பாருங்க. ஸோ பேலன்ஸ் இருக்கிறது மட்டும் நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கிட்டா போதும். ஸோ பேலன்ஸ் என்ன இருக்கு? இங்க இருக்கு பாருங்க. 2 3s are 6, 2 5s are 10, 1 3s are 3, 3 3s are 9, 3 5s are 15. அதுக்கப்புறம் இது எல்லாமே போயிடுச்சு. இங்க 1 5s are 5, 5 3s are 15, 5 5s are 25. அவ்வளவுதான், இதுவும் எல்லாமே போயிடுச்சு. ஸோ இதுல எது பிரைம் நம்பரோ அதை மட்டும் நம்ம எடுத்து எழுதிக்கலாம். 1 வந்து நெய்தர் பிரைமும் கிடையாது, காம்பன்சேட்டும் கிடையாது. ஸோ இதை நம்ம எடுக்கவே கூடாது. இப்போ இதுல பாருங்க, பிரைம் நம்பர்னு சொன்னா 2 வந்து ஒரு பிரைம் நம்பர், 3 வந்து ஒரு பிரைம் நம்பர், 4 வந்து பிரைம் நம்பர் கிடையாது, 5 வந்து ஒரு பிரைம் நம்பர், 6 வந்து பிரைம் நம்பர் கிடையாது. அதே மாதிரி 2 வந்து ஒரு பிரைம் நம்பர், 6 வந்து பிரைம் நம்பர் கிடையாது, 10ம் பிரைம் நம்பர் கிடையாது, 3 வந்து ஒரு பிரைம் நம்பர், 9 வந்து பிரைம் நம்பர் கிடையாது, 15ம் பிரைம் நம்பர் கிடையாது. ஸோ பிரைம் நம்பர்னா உங்களுக்கு தெரியல, ஒன்லி 2 ஃபேக்டர்ஸ், அதாவது 2 டேபிள் தான் வரும். 1 டேபிளையும் அது என்ன நம்பரோ அந்த டேபிள்ல மட்டும் வரது தான் பிரைம் நம்பர். ஸோ இப்போ இங்க பாத்தீங்கன்னா 5 வந்து ஒரு பிரைம் நம்பர், 15 வந்து பிரைம் நம்பர் கிடையாது, 25ம் பிரைம் நம்பர் கிடையாது. அப்ப நான் எதெல்லாம் சர்க்கிள் பண்ணிருக்கணும் அது மட்டும் தான் நமக்கு கிடைக்கும். ஸோ இப்போ இங்க பாருங்க, 1,2, 1,3, 1,5. இப்போ இங்க பாத்தீங்கன்னா 2,1, 3,1, 5,1. ஸோ நீங்க இவ்வளவும் பார்த்து போட வேண்டாம், ஈஸியா அப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த 2 3 5 அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, 1,2, 1,3, 1,5 அது மட்டும் ஞாபகம் வச்சுட்டீங்கன்னா போதும். அப்படியே ரிவர்ஸ் எழுதிட வேண்டியதுதான். 2,1 இது வந்துருச்சா, 3,1 இது வந்துருச்சா, 5,1 இது வந்துருச்சு. அவ்வளவுதான். ஸோ இதெல்லாம் நீங்க பார்க்கவே வேண்டாம். இந்த 1,2, 1,3, 1,5 மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதை அப்படியே ரிவர்ஸ்ல எழுதி விட்டுருங்க.
ஸோ இப்போ இங்கே பாருங்க let b be the event of getting the product as a prime number அப்படின்னு எழுதிக்கலாம். இப்போ பியில் என்னெல்லாம் வரும் பாருங்க 1,2ன்னு சொன்னால் 1,3 1,5 அப்படியே ரிவர்ஸில் எழுதும் போது என்ன ஆகும் 2,1 3,1 5,1 நீங்கள் எப்படி வேணாலும் மாற்றி மாற்றி கூட எழுதிக்கலாம். அப்போ இதில் மொத்தமாக எத்தனை இருக்குன்னு பாருங்க 6 இருக்கா. அப்போ n of b பார்த்தீங்கன்னா 6னா p of b வந்து n of b by n of s. அப்போ n of b வந்து 6 இருக்கு. n of s வந்து நம்ம ஃபர்ஸ்டே கண்டுபிடிச்சிட்டோம் 36ன்னு சொல்லிட்டு இங்கே 36 போட்டுக்கலாம். இதை கேன்சல் பண்ணால் நமக்கு 1/6 வந்து கிடைச்சிட்டோம். தேர்ட் சப்டிவிஷன் பார்த்தீங்கன்னா நமக்கு sum as a prime number அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ let c be the event of getting the sum as a prime number அப்படின்னு எழுதிக்கலாம். அதாவது இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் நமக்கு prime number வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ பாருங்க நம்ம இவ்வளோ நேரம் பண்ணது மல்டிப்ளை, இப்போ பண்ண போகிறது ஆடு. ஸோ 1 + 1 எவ்வளோ கிடைக்கும் 2, 1 + 2 வந்து 3, 1 + 3 வந்து 4, 1 + 4 வந்து 5, 1 + 5 வந்து 6, 1 + 6 வந்து 7. ஓகே, இதை மட்டும் ஃபுல்லாக எழுதிக்கோங்க. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ஒன்னும் இந்த லாஸ்ட் ஒன் வந்து நம்ம அப்படியே தான் இருக்கும். லாஸ்ட் ஒன் என்னன்னு பார்த்தீங்கன்னா 12. இப்போ இங்கேருந்து ஆரம்பிங்க. இந்த 1,2 இருக்குல்ல, இதுக்கு கிராஸாக பாருங்க. இது ரெண்டுத்தையும் நீங்கள் ஆட் பண்ணாலும் 3 தான் கிடைக்கும். அதே மாதிரி இந்த கிராஸில் பாருங்க, இதில் இருக்கிறது மொத்தத்தையும் நீங்கள் ஆட் பண்ணாலும் நமக்கு என்ன கிடைக்கும் 4 தான் கிடைக்கும். பாருங்க 1,3 ஆட் பண்ணாலும் 4, 2,2 ஆட் பண்ணாலும் 4, 3,1 ஆட் பண்ணாலும் 4. அதே மாதிரி இந்த கிராஸில் இருக்கிறது எல்லாத்தையும் நீங்கள் ஆட் பண்ணால் 5 கிடைக்கும். இது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் 6 கிடைக்கும். இது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் உங்களுக்கு 7 கிடைக்கும். இப்போ இங்கே பாருங்க இதை ஆட் பண்ணால் 8னா இந்த கிராஸில் இருக்கிறது எல்லாத்தையும் ஆட் பண்ணா 8 கிடைக்கும். இது 9னா இந்த கிராஸ்ல இருக்கிறதெல்லாம் ஆட் பண்ணா 9 வரும். இந்த 10னா இந்த கிராஸ்ல ஆட் பண்ணது 10 வரும். இங்க 11னா இந்த கிராஸ்ல ஆட் பண்றது 11 வரும். சோ இதை வச்சு நம்ம ஈஸியா பிரைம் நம்பரை எழுதிடலாம். இப்ப பாருங்க 2 வந்து பிரைம் நம்பர், 3 வந்து பிரைம் நம்பர், ஆனா 4 வந்து பிரைம் நம்பர் கிடையாது. இப்போ 5 வந்து ஒரு பிரைம் நம்பர், 6 வந்து பிரைம் நம்பர் கிடையாது, 7 வந்து ஒரு பிரைம் நம்பர், 8 பிரைம் நம்பர் கிடையாது, 9 வந்து கிடையாது, 10ம் கிடையாது. ஸோ 11 வந்து ஒரு பிரைம் நம்பர். அப்போ எதெல்லாம் எழுதணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 1,1 எழுதிக்கணும். இப்போ 3னா இது ரெண்டுமே நம்ம எழுதணும். ஓகே, அடுத்தது வந்து 5 வந்து பிரைம் நம்பர் சர்க்கிள் பண்ணியிருக்கோம் பாருங்க. அப்போ இங்கே இருக்கிற இந்த 4மே நீங்கள் எழுதணும். அதுக்கப்புறம் இந்த 7ல பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6 இந்த 6ஐயும் நீங்கள் எழுதணும். அதை விட்டால் நமக்கு 11 தான். இங்கே 2 இருக்கு, இந்த 2ஐயும் நீங்கள் எழுதணும். ஸோ டோட்டலாக நமக்கு பார்த்தீங்கன்னா 15 வரும். அந்த 15ஐயும் இங்கே எடுத்து எழுதிக்கோங்க. அப்போ n of c பார்த்தீங்கன்னா 15. p of c எப்படி கண்டுபிடிக்கணும்? n of c by n of s. அப்போ 15/36. இதை வந்து நம்ம 3 டேபிளில் கேன்சல் பண்ணால் நமக்கு 5/12ன்னு கிடைக்கும். லாஸ்ட்டாக நீங்கள் இதை வந்து அழைச்சி விட்டுருக்கோங்க. ஸோ லைட்டாக வந்து நீங்கள் எழுதிட்டு அதுக்கப்புறம் அழைச்சி விட்டுருங்க. ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா sum as 1ன்னு வரணும்னு சொல்லியிருக்காங்க. அப்போ let d be the event of getting the sum as 1ன்னு சொல்லி நம்ம எடுத்துக்கலாம். இப்போ sum வந்து 1 வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மினிமம் சம்மே நமக்கு என்னதான் இருக்குங்க 2 தான் இருக்கு. மேக்ஸிமம் சம் பார்த்தீங்கன்னா 12ன்னு இருக்கு. ஓகேவா, மினிமமாக நமக்கு 2 தான் இருக்கு. அப்போ 1 அப்படின்றது வந்து நமக்கு இங்கே வரவே வராது. அப்போ டியில் வந்து நமக்கு எந்த எலிமெண்ட்டுமே நமக்கு கிடைக்காது. ஸோ அதனால நம்ம என்ன எழுதிக்கலாம்? டி வந்து ஒரு எம்டி செட்டாக எழுதிக்கலாம், நல் செட்டாக நம்ம எழுதிக்கலாம். அப்போ n of d என்ன? இதில் எந்த எலிமெண்ட்டும் இல்லை அப்படின்னா என்ன பண்ணலாம்? 0 நம்ம போட்டுக்கலாம். அப்ப p of d பாத்தீங்கன்னா n of d by n of s. அப்ப n of d 0னா by n of s வந்து 36. 0 by anything வந்து நமக்கு 0ன்னு கிடைச்சிடும். சோ அவ்வளவுதான் இந்த sum. 3 fair coins are tossed together. Find the probability of getting அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 3 coins வந்து டாஸ் பண்றாங்க. அப்ப இந்த 4 சப்டிவிஷனுக்கும் ப்ராபபிலிட்டி கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ 3 காயின்ஸ் டாஸ் பண்றாங்கனாவே நமக்கு சாம்பிள் ஸ்பேஸ் எழுத தெரியும் இல்லையா? அதை வந்து நம்ம எழுதிக்கணும். n of s பாத்தீங்கன்னா நமக்கு 8 கிடைக்கும். ஸோ இது எப்படி எழுதணும் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், அப்படி எழுதிக்கோங்க. தெரியலனா இங்க பாத்துக்கோங்க. s equal to ஃபர்ஸ்ட் வந்து hh போட்டுக்கோங்க, நெக்ஸ்ட் வந்து ht, நெக்ஸ்ட் th, கடைசியா tt போட்டுக்கணும். இது அப்படியே ரிப்பீட் பண்ணி இங்க எழுதிக்கோங்க. hh, ht, th, tt. இப்போ என்ன பண்ணணும்? மேலெல்லாம் ஃபுல்லா h போட்டுக்கோங்க, இங்க எல்லாம் ஃபுல்லா டி போட்டுருங்க. அதுக்கப்புறம் கமா போட்டுக்கோங்க, பிராக்கெட்டை க்ளோஸ் பண்ண. கடைசி வந்து கமா போடாதீங்க, பிராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளவுதான். டோட்டலா நமக்கு வந்து 8 கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்க ஈஸியா எழுதிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன்ல நமக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா all its வரதுக்கான probability. So let a be the event of getting all its அப்படின்னு எழுதிக்கலாம். So all itsனா இதுல வந்து நமக்கு டெய்லே வராது, மூணுமே ஹெட் வரணும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இது ஒன்னு தான் மூணுமே ஹெட் வரும். ஸோ அந்த ஒன்னே எங்க எடுத்து எழுதிக்கலாம். அப்ப n of a பாத்தீங்கன்னா ஒன்னே தான் நமக்கு வந்திருக்கு. அப்ப 1 அப்படின்னு எழுதிக்கலாம். இங்க 3 இருக்குன்னு சொல்லிட்டு இங்க 3 எல்லாம் போட்டுறாதீங்க, இது மொத்தமா சேர்த்துதான் 1. அப்ப இங்க 1. அப்ப p of a பாத்தீங்கன்னா n of a by n of s.
அப்போ n of a வந்து நமக்கு 1 வந்திருக்கு, n of s பார்த்தீங்கன்னா நமக்கு 8 நமக்கு தெரியும். ஸோ 8 அவ்வளோதான், ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் முடிஞ்சிருச்சு. செகண்ட் சப்டிவிஷன் பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் ஒன் டெய்ல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ லெட் b be the event of getting at least one tail அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ இந்த மாதிரி கேட்டாங்கன்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்றீங்கன்னா இங்க இதுக்கு பாத்தீங்களா இந்த ஒன் டெய்ல், அதை முதல்ல இங்க எழுதிக்கோங்க ஷார்ட்டா. ஒன் டெய்ல்னா ஒன்னு, டெய்ல்னா டி அப்படின்னு போட்டுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் இப்போ இங்க வாங்க, அட்லீஸ்ட் அப்படின்னு சொன்னா இந்த லீஸ்டுக்கு ஆப்போசிட்ல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, லீஸ்ட்னா சின்னது இல்லையா, ஆப்போசிட்ல என்னது மோஸ்ட் பெருசு அப்படின்னு சொல்லி பார்க்கணும். ஓகே, ஸோ இதை விட பெருசு. ஓகே, லீஸ்ட்னா ஆப்போசிட் என்ன பெருசு, அதாவது மோஸ்ட். அப்ப இதை விட பெருசு அப்படின்னு சொல்லும் போது 2 டெய்ல் வரலாம், 3 டெய்ல் வரலாம். அதை வந்து இங்க எழுதிக்கோங்க, அவ்வளவுதான். இதை வச்சுதான் நம்ம போட போறோம். ஓகே, நமக்கு 4 டெய்லாம் கிடையாது, 3 டெய்ல் தான். அதோட ஸ்டாப் பண்ணிக்கோங்க. அப்ப 1 டெய்ல் இருக்கிறத எழுதணும், 2 டெய்ல் இருக்கிறத எழுதணும், 3 டெய்ல் இருக்கிறத எழுதணும். ஸோ இப்போ இங்க பாருங்க, இதுல இருக்கிறது தான் நம்ம எடுக்க போறோம். 1 டெய்ல் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுல டெய்லே கிடையாது, அப்ப இதை எழுத முடியாது. அதுக்கப்புறம் இதுல 1 டெய்ல் இருக்கு, இதுல 1 டெய்ல் இருக்கு, இதுல 2 டெய்ல் இருக்கு, இதுல 1 டெய்ல் இருக்கு, இதுல 2 டெய்ல் இருக்கு, இதுல 2 இருக்கு, இதுல 3மே நமக்கு வந்து டெய்ல் இருக்கு. அப்ப இந்த டெய்லே இல்லாத தவிர மற்றது எல்லாமே நமக்கு வந்துடும். ஓகேவா? சோ அதனால இந்த மொத்த 7ஐயும் எடுத்து இங்க எழுதிக்கலாம். அந்த 3 ஹெட் வரது மட்டும் நம்ம இங்க எழுத மாட்டோம். ஓகே, சோ நல்லா அமைச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன்ல 3 ஹெட் இருக்குது மட்டும் வரும். செகண்ட் சப்டிவிஷன் அதை தவிர்த்து மற்றது எல்லாமே நமக்கு வந்துடும். அப்ப என்ன ஆகும், n of b வந்து 7 கிடைக்கும். அப்ப p of b பாத்தீங்கன்னா n of b by n of s 7/8. n of s இவ்வளோ 8, இப்ப 7/8 கிடைச்சிடும். தேர்ட் சப்டிவிஷன் பாத்தீங்கன்னா அட்மோஸ்ட் 1 ஹெட் சொல்லியிருக்காங்க. எழுதிக்கலாம்னா let c be the event of getting at most 1 head அப்படின்னு எழுதிக்கலாம். சோ இந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா நான் ஃபர்ஸ்ட் எப்படி எழுதணும் சொன்னேன், இங்க என்ன கொடுத்துருக்காங்களோ அதை ஃபர்ஸ்ட் எழுதிக்கோங்கன்னு சொன்னேன். 1 ஹெட்னா 1 போட்டு h போட்டுக்கலாம். ஓகே, சோ இப்போ இங்க பாருங்க, மோஸ்ட் அட்மோஸ்ட், மோஸ்ட்னா இதுக்கு ஆப்போசிட்ல என்ன லீஸ்ட், அப்ப சின்ன நம்பர். அப்ப இதை விட சின்ன நம்பர் பார்க்கணும். சோ 1 விட சின்ன நம்பர் பாத்தீங்கன்னா 0 ஹெட், அவ்வளவுதான். அதுக்கு கீழே போக முடியாது. சோ இங்க என்ன இருக்கோ அதே தான் இங்க வரும். இங்க டி இருந்தா இங்க டி தான், இங்க ஹெச் இருந்தா இங்க ஹெச் தான். நம்பர் மட்டும் அப்படியே கம்மி பண்ணிட்டே போங்க, அவ்வளவுதான். அப்ப இதுதான் இப்ப பாத்தீங்கன்னா ஒரு ஹெட் இருக்கிறது எழுதலாம். 0 ஹெட்னா ஹெட்டே இல்லாம இருக்கிறது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா 3மே நமக்கு வந்து டெய்ல் வர்றதுதான் ஹெட்டே இல்லாம இருக்கும். சோ ஒரு டி இருக்கலாம், 3மே டி இருக்கலாம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா 3மே டி இருக்கிறது நமக்கு இங்க இருக்கு. சோ இது வரலாம். அப்ப ஒரு டீன்னு சொல்லும் போது இது வரலாம். ஒரு டி இங்க இருக்கு, இங்க 2 டி இருக்கு, இது வராது. இங்கேயும் ஒரு டி இருக்கு, இதுல 2 டி இருக்கு, இதுல 2 டி இருக்கு, இது 3மே டி இருக்கு. அப்ப இந்த 4 மட்டும் தான் நமக்கு வரும். சோ அந்த 4த்தையும் நம்ம இங்க எடுத்து எழுதிக்கலாம். அப்ப n of c பாத்தீங்கன்னா 1 2 3 4 எழுதிக்கலாம். அப்ப p of c பாத்தீங்கன்னா n of c by n of s. n of c எவ்வளவு வந்திருக்கு, 4 வந்திருக்கு. n of s பாத்தீங்கன்னா நமக்கு 8. இதை வந்து 4 டேபிள்ல கேன்சல் பண்ணா நமக்கு 1/2ன்னு கிடைச்சிடும். ஃபோர்த் சப்டிவிஷன் பாருங்க, அட்மோஸ்ட் 2 டெய்ல்ஸ் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அப்ப நம்ம எப்படி எழுதிக்கலாம், லெட் டி பி த, நமக்கு எத்தனை ஈவென்ட் இருக்கோ அத்தனையும் ABCD அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ இது ஃபோர்த் சப்டிவிஷனால நம்ம டி எடுத்திருக்கோம். லெட் டி பி த இவெண்ட் ஆஃப் கெட்டிங் அட்மோஸ்ட் 2 டெய்ல்ஸ் அப்படின்னு எழுதிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இங்க 2 டெய்ல்ஸ் இருக்குன்னா 2 டெய்ல்ஸ்னா டி போட்டுக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ இங்க மோஸ்ட் இருக்குன்னா ஆப்போசிட்ல என்ன லீஸ்ட், அப்ப சின்ன நம்பர் பார்க்கணும். அப்ப இதை விட சின்ன நம்பர் இது 1, அதை விட சின்ன நம்பர் இது 0. ஓகே, இப்போ இங்க டி இருக்கா, இங்க டி போட்டுக்கோங்க. ஸோ இதுதான் நமக்கு இப்ப கண்டுபிடிக்க போறோம். இதுல பாருங்க 2 டி இருக்கலாம், 1 டி இருக்கலாம், அதுக்கப்புறமா 3மே ஹெச் இருக்கிறது எடுக்கணும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா கண்டிப்பா எல்லாத்துலயும் 1 டி இல்ல 2 டி இருந்துரும் இல்லையா? அப்ப 3 டி இருக்கிறது மட்டும் தான் நமக்கு இதுல வராது. 3 ஹெச் இருக்கிறதும் வந்துருது. அப்ப 3 டி இருக்கிறத மட்டும் விட்டுட்டு மற்றது எல்லாமே எழுதணும். நல்லா பாருங்க, 3 ஹெச் இருக்கலாம், 1 டி இருக்கலாம், 2 டி இருக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 3 ஹெச் இருக்கிறது இதுதான். 1 டி வந்து கண்டிப்பா 2 டி எல்லாத்துலயும் வந்துடும். இப்ப பாத்தீங்கன்னா இந்த 3 டி இருக்கிறது மட்டும் தான் நமக்கு இங்க வராது. சோ இதை தவிர்த்து மற்றது எல்லாமே இங்க நீங்க எழுதிடலாம். அப்ப n of d பாத்தீங்கன்னா நமக்கு 7 கிடைக்கும். அப்ப p of d பாத்தீங்கன்னா n of d by n of s. n of d வந்து 7 வந்திருக்கு, n of s வந்து 8 நமக்கு தெரியும். 7/8 தான் இதோடைய ஆன்சர். A bag contains 5 red balls, 6 white balls, 7 green balls, 8 black balls. 1 ball is drawn at random from the bag. Find the probability that the ball drawn is அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் என்னெல்லாம் கொடுத்திருக்காங்களோ அதெல்லாம் எடுத்து எழுதிக்கலாம். இங்க பாருங்க, நமக்கு என்ன கொடுத்திருக்காங்க, ரெட் பால்ஸ்க்கு வந்து 5ன்னு கொடுத்திருக்காங்க. அப்ப n of capital R, ரெட்னா கேபிட்டல் ஆர்னு எடுத்துக்கலாம், 5ன்னு எழுதிக்கலாம். W கொடுத்திருக்காங்க, அப்ப n of W வந்து 6, n of capital G வந்து 7, n of capital B வந்து 8 அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ கிவன் சொல்லி போட்டுட்டு இது எல்லாத்தையும் எழுதிக்கோங்க. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா n of s கண்டுபிடிக்கணும். ஸோ n of sனா இது எல்லாத்தையும் ஆட் பண்றது தான் நமக்கு டோட்டல் நம்பர் ஆஃப் சாம்பிள் ஸ்பேஸ். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதில் நமக்கு என்ன இருக்கு, 5 + 6 + 7 +
8 எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாமா 11 18 26 நமக்கு கிடைக்குது அப்ப n of s வந்து 26 ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் பாத்தீங்கன்னா ஒயிட் பால் கிடைக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி நமக்கு வந்து கேட்டிருக்காங்க சோ ஃபர்ஸ்ட் வந்து n of white ball வந்து எவ்வளவு இருக்கு நமக்கு 6 இருக்கு இதுல இருந்து p of w நம்ம கண்டுபிடிக்க போறோம் ஃபார்முலா பாத்தீங்கன்னா n of w by n of s இப்போ n of w வந்து 6 வந்திருக்கு n of s பாத்தீங்கன்னா 26 சோ இத கேன்சல் பண்ணா நமக்கு 3 டைம்ஸ் இது பாத்தீங்கன்னா 13 அப்ப 3 by 13 அப்படினு கிடைக்குது p of w ஓகே செகண்ட் சப்டிவிஷன் பாருங்க So next வந்து நமக்கு probability of black or red கிடைக்கிறதுக்கான probability நமக்கு கேட்டிருக்காங்க so இந்த r அப்படின்னு சொல்லிட்டு வந்தாவே இதுக்கு ஃபார்முலா பாத்தீங்கன்னா யூனியன் அப்படின்னு அர்த்தம் அதாவது probability of b இந்த r க்கு பதிலா நீங்க யூனியன் போடணும் அப்படின்னு அர்த்தம் ஞாபகம் வச்சுக்கோங்க so இப்போ இங்க பாத்தீங்கன்னா இந்த b union r இதுக்கு ஃபார்முலா பாத்தீங்கன்னா p of b plus p of r minus p of b intersection r இது ஏற்கனவே நம்ம a union b வச்சு படிச்சிருக்கோம் இல்லையா அதையே வந்து b யும் r யும் யூஸ் பண்ணி நீங்க போட்டுக்கோங்க சரி இப்போ பாருங்க p of b நம்ம எப்படி எழுதலாம்னா n of b by n of s ன்னு எழுதலாம் p of r எப்படி எழுதலாம்னா n of r by n of s ன்னு எழுதலாம் இங்க பாத்தீங்கன்னா நமக்கு என்ன கொடுத்திருக்காங்க p of b intersection r அப்படினா n of b intersection r by n of s ன்னு எழுதிக்கலாம் சரி n of b வந்து நமக்கு தெரியும் எவ்வளவு இருக்குன்னு பாருங்க 8 ன்னு இருக்கா n of s பாத்தீங்கன்னா நமக்கு 26 வந்திருக்கு அதே மாதிரி n of r பாருங்க 5 இருக்கு n of s வந்து 26 so 5 by 26 வரும் இப்ப பாருங்க இன்டர்செக்ஷன்னா காமன் அர்த்தம் blackக்கும் ரெட்டுக்கும் காமன் வந்து நமக்கு கிடையாது அது வந்து 0 அதனால நம்ம என்ன பண்ணிக்கலாம் 0 அப்படினு போட்டுடலாம் இப்ப பாருங்க டினாமினேட்டர் சேமா இருக்கறனால ஒரே டினாமினேட்டர் போட்டு இந்த ரெண்டு நியூமரேட்டரையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் 5 ஐயும் 8 ஐயும் ஆட் பண்ணா நமக்கு 13 கிடைக்கும் சோ 13 டேபிள்ல 26 2 டைம்ஸ் வந்து நமக்கு கேன்சல் ஆகும் அப்ப 1/2 ன்னு கிடைக்குது அப்ப probability of black or red பாத்தீங்கன்னா 1/2 ன்னு கிடைக்குது தேர்ட் சப்டிவிஷன் பாத்தீங்கன்னா not white அப்படினு சொல்லிருக்காங்க அதாவது காம்ப்ளிமெண்ட் ஆஃப் w நீங்க என்ன பண்ணனும்னா not அப்படினு சொன்னா w க்கு bar போட்டுக்கணும் ஓகே p of w bar அப்படினு சொல்லலாம் ஓகே இந்த மாதிரி bar வந்துச்சுனா ஒரு விஷயம் நடக்கிறதும் நடக்காததுக்கும் ஆட் பண்ணும்போது நமக்கு 1 கிடைக்கும் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் இப்போ நமக்கு பாத்தீங்கன்னா w barனா not white அப்ப வந்து இது எப்படி கண்டுபிடிக்கணும்னா 1 - p of w அப்படினு போடணும் இன் கேஸ் இங்க w இருந்தாலும் நம்ம என்ன பண்ணலாம் 1 - p of w bar னு யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்க 1 - p of w p of w வந்து ஆல்ரெடி நம்ம வந்து ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன்ல கண்டுபிடிச்சிருக்கோம் 3/13 சொல்லிட்டு சோ அதை எடுத்துட்டு வந்து நம்ம இங்க போட்டுக்கலாம் 3/13 இங்க வேணா from 1 ன்னு கூட எழுதிக்கலாம் ஓகே இப்போ பாருங்க இதுக்கு LCM வந்து நமக்கு 13 வரும் அப்ப கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணும்போது 13 வரும் மைனஸ் இங்க 3 வரும் சோ மைனஸ் பண்ணா நமக்கு என்னகும் 10/13 கிடைக்கும் சோ இதுதான் probability of not white ஓகே இப்போ நெக்ஸ்ட் fourth subdivision பார்க்கலாம் neither white nor black அப்படினா whiteம் கிடையாது blackம் கிடையாது அப்படினு சொல்லிருக்காங்க அப்ப probability of whiteம் கிடையாதுனா bar and blackம் கிடையாதுனா இதுக்கும் bar இந்த இடத்துல and சோ பாருங்க whiteம் கிடையாது blackம் கிடையாதுனா நமக்கு மொத்தமா 4 கலர்ஸ் வந்து கொடுத்திருந்தாங்க இல்லையா அப்ப whiteம் blackம் கிடையாதுனா மிச்சம் இருக்குது என்னென்ன ரெட்டும் greenம் தான் சோ அத மட்டும் போட்டுட்டாவே நம்ம ஆன்சரை கண்டுபிடிச்சிடலாம் சோ ரெட்டும் greenம் மட்டும் நம்ம எடுத்துக்கலாம் அப்ப probability of r plus probability of green சோ இத ஆட் பண்ணிட்டாவே நமக்கு ஆன்சர் கிடைச்சிரும் இப்ப பாருங்க probability of r னா இது எப்படி எழுதலாம் n of r by n of s ன்னு எழுதலாம் அதே மாதிரி p of g எப்படி எழுதலாம் n of g by n of s ன்னு எழுதலாம் சோ n of r வந்து எவ்வளவுன்னு பார்க்கலாம் n of r வந்து 5 சோ இங்க 5 by n of s வந்து 26 plus n of g பாருங்க 7 சோ 7 by 26 இப்போ denominator சேமா இருந்தா numerator ஆட் பண்ணிக்கலாம் சோ 5 plus 7 வந்து நமக்கு 12 ன்னு கிடைக்கும் இத வந்து நம்ம 2 டேபிள்ல கேன்சல் பண்ணிக்கலாம் 2 டேபிள்ல இது 6 டைம்ஸ் வரும் 2 டேபிள்ல பாத்தீங்கன்னா 1 2s are 2 3 2s are 6 அப்ப எவ்வளவு கிடைக்குது 6/13 ன்னு கிடைக்குது சோ probability of not white and not black அதாவது probability of neither white nor black 6/13 கிடைச்சிருக்கு அவ்வளவுதான் இந்த sum in a box there are 20 non-defective and some defective bulbs அதாவது ஒரு பாக்ஸ்ல வந்து 20 non-defective bulbsum some
டிஃபெக்டிவ் பல்ப்ஸும் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. If the probability that a bulb selected at a random from the box found to be a defective is, அதாவது probability of defective bulb, அதாவது P of defective bulb வந்து எவ்வளவு கொடுத்திருக்காங்கன்னா 3/8 ன்னு கொடுத்துட்டாங்க. அவங்களே probability கொடுத்துட்டாங்க defectiveக்கு. Find the number of defective bulb, அதாவது n of defective bulb வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம என்ன பண்ணலாம்னா என்னெல்லாம் கொடுத்துருக்காங்களோ எழுதிக்கலாம். நான் டிஃபெக்டிவ் பல்ப் வந்து 20ன்னு கொடுத்துட்டாங்க. இங்கே டிஃபெக்டிவ் பல்ப் எவ்வளோன்னு சொல்லலை, இதை வந்து நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். ஸோ அதை தான் இங்கே கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் டிஃபெக்டிவ் பல்ப், அந்த எக்ஸை தான் நம்ம இப்போ கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ எப்படி எழுதிக்கிட்டோம்னா லெட் தி நம்பர் ஆஃப் டிஃபெக்டிவ் பல்ப்ஸ் பி எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் நான் டிஃபெக்டிவ் பல்ப்ஸ் வந்து அவங்க நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்பர் ஆஃப் நான் டிஃபெக்டிவ் பல்ப்ஸ் வந்து 20ன்னு நமக்கு கொடுத்துருக்காங்க. அப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் நமக்கு n of s கிடைக்கும். ஸோ n of s equal to 20 plus xன்னு கிடைச்சிடும். ஸோ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ராபபிலிட்டி ஆஃப் டிஃபெக்டிவ் பல்ப் கொடுத்துட்டு நம்பர் ஆஃப் டிஃபெக்டிவ் பல்ப் வந்து கேட்டிருக்காங்க, எக்ஸ் கேட்டிருக்காங்க. சரி, இப்போ நம்ம என்ன பண்ணலாம், அதை வந்து a அப்படின்ற ஈவெண்ட்டாக எடுத்துக்கலாம். ஸோ லெட் a be the event of selecting defective bulbs அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்ப n of a பாத்தீங்கன்னா xன்னு நம்ம எடுத்திருக்கோம். அந்த x தான் கண்டுபிடிக்க போறோம். சரி, இப்போ நமக்கு p of a வந்து அவங்க கொடுத்துட்டாங்க. p of a வந்து அவங்களே கொடுத்துருக்காங்க. 3/8ன்னு கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த n of a தான் நம்ம கண்டுபிடிக்க போறோம். ஸோ p of a-வை எப்படி எழுதலாம், n of a by n of s-ன்னு எழுதலாம். இங்க 3/8ன்னு போட்டுக்கலாம். n of a எவ்வளோ, x by n 20 plus x equal to 3/8ன்னு போட்டுக்கலாம். இப்போ நம்ம கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ண போறோம். அப்போ இது என்ன ஆகும்னா 8x-ஆ மாறும். இது 3 into 20 plus x-ஆ மாறும். இப்போ இந்த 8x அப்படியே வச்சுக்கலாம். இப்போ 3ஆல உள்ள மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 3 into 20 வந்து 16 கிடைக்கும். 3 into x வந்து 3xன்னு கிடைச்சிரும். இந்த x நான் இந்த பக்கம் கொண்டு வந்துடுறேன். அப்போ பார்த்தீங்கன்னா 8x இந்த பக்கம் வரும்போது அது -3x-ஆ மாறிடும். இந்த 60 அப்படியே இருக்கட்டும். 8xல 3x போச்சுன்னா நமக்கு 5xன்னு கிடைக்கும். இங்கே 60 இருக்கும். நமக்கு x தான் வேணும். ஸோ மல்டிப்ளைல இருக்க 5 இந்த பக்கம் வரும்போது டிவைடட்ல வந்துடும். 5 டேபிள் இதை கேன்சல் பண்ணிக்கலாம். 1 5s are 5, 1 5s are 5, பேலன்ஸ் 1, 2 5s are 10. அப்போ x பார்த்தீங்கன்னா நமக்கு 12ன்னு கிடைக்குது. ஸோ லாஸ்ட்டாக எப்படி எழுதிக்கலாம்னா therefore number of defective bulbs is 12ன்னு எழுதலாம். Some boys are playing a game in which the stone thrown by them landing in a circular region is considered as win and landing other than the circular region is considered as loss. What is the probability to win a game அப்படின்னு கேட்டிருக்காங்க. பையோடைய வேல்யூ கொடுத்துருக்காங்க. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா சம் பாய்ஸ் வந்து ஒரு கேம் விளையாடுறாங்க. அவங்க வந்து ஒரு ஸ்டோன் வந்து தூக்கி போடுறாங்க. தூக்கி போடும்போது இந்த சர்க்குலர் ரீஜியனில் அந்த ஸ்டோன் விழுந்துச்சுன்னா அவங்க வின் பண்ணுவாங்களாம். அதுவே இந்த சர்க்குலர் ரீஜியனில் விழாமல் இந்த இடத்துலயே வேற எங்கேயாவது விழுந்துச்சுன்னா அவங்க வந்து லாஸ் ஆவாங்களாம். ஸோ வின் பண்ணுறதுக்கான ப்ராபபிலிட்டி என்னன்னு கேட்டிருக்காங்க. பைக்கு நமக்கு இங்கே வேல்யூ கொடுத்துருக்காங்க. சரி, இப்போ இதில் நம்ம ஃபர்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும், n of s கண்டுபிடிக்கணும். n of sனா டோட்டலாக இருக்கிறது தான் நம்ம n of sன்னு சொல்லுவோம். ஸோ இங்கே டோட்டலா இருக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ரெக்டாங்கிளுடைய ஏரியா தான். ஸோ இந்த ரெக்டாங்கிளுடைய ஏரியாவை தான் நம்ம n of s எடுக்க போறோம். ஸோ n of s equal to area of the rectangle. ஏரியா ஆஃப் தி ரெக்டாங்கிள் ஃபார்முலா உங்களுக்கு தெரியும், L into B ன்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா L வந்து நமக்கு இங்கே வந்து 4ன்னு எடுத்துக்கலாம். இங்கே வந்து B வந்து 3ன்னு எடுத்துக்கலாம். எது வேணாலும் மாற்றி மாற்றி நீங்கள் கூட எடுத்துக்கலாம். 4 into 3 பார்த்தீங்கன்னா நமக்கு 12ன்னு கிடைக்கும். ஸோ n of s வந்து நம்ம 12ன்னு கண்டுபிடிச்சாச்சு. இங்கே ஸ்கொயர் யூனிட்னு போட்டுக்கோங்க. இங்கே என்ன ஆகும்னா ஃபீட் ஸ்கொயர்னு கிடைக்கும். ஓகே, இப்போ பாருங்க நமக்கு என்ன கண்டுபிடிக்கணும்னா இந்த சர்க்குலர் ரீஜியனில் அந்த ஸ்டோன் போய் விழுந்தா அதை வின்னு நம்ம கன்சிடர் பண்ணுவோம். அதுக்கு தான் ப்ராபபிலிட்டி கேட்டிருக்காங்க. அப்போ அந்த ஈவெண்ட்டை வந்து நம்ம என்ன எடுத்துக்கலாம்னா ஏன்னு எடுத்துக்கலாம். ஸோ லெட் ஏ பி த ஈவெண்ட் ஆஃப் ஸ்டோன் லேண்டிங் இன் எ சர்க்குலர் ஏரியான்னு எழுதிக்கலாம். ஏன்னா நம்ம ஏரியா தானே போடுறோம் அதனால. ஓகே, அப்போ நம்ம n of a வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். n of a அப்படின்னா ஸோ இந்த சர்க்கிளுடைய ஏரியாவை கண்டுபிடிக்கணும். ஸோ ஏரியா ஆஃப் தி சர்க்கிள் அப்படின்னு எழுதிக்கலாம். ஏரியா ஆஃப் த சர்க்கிள் ஃபார்முலா வந்து πr ஸ்கொயர்.
ஸோ இந்த பிக்சரில் நமக்கு ரேடியஸ் கொடுத்துருக்காங்க. ரேடியஸ் தான் நமக்கு 6, 1 feet அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ பைக்கு வந்து 3.14ன்னு வேல்யூ கொடுத்துட்டாங்க. ரேடியஸ்க்கு பார்த்தீங்கன்னா 1ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ 1 ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். ஸோ இந்த இடத்துல நமக்கு ஸ்கொயர் யூனிட்ஸ். அப்போ என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஃபீட் ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். அப்போ 3.14 கூட 1 ஸ்கொயர்னா 1 தானே, மல்டிப்ளை பண்ண என்ன கிடைக்கும்? 3.14 ஃபீட் ஸ்கொயர்னு கிடைக்கும். சரி, இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? இதுக்கு ப்ராபபிலிட்டி தான் கண்டுபிடிக்கணும். வின் பண்ணுறதுக்கான ப்ராபபிலிட்டினா இந்த சர்க்கிளுடைய ப்ராபபிலிட்டி தான் கண்டுபிடிக்க போகிறோம். P of A ஃபார்முலா பார்த்தீங்கன்னா N of A by N of S. N of A எவ்வளோ வந்திருக்கு நமக்கு? 3.14. N of S பார்த்தீங்கன்னா 12ன்னு வந்திருக்கு. ஸோ இங்கே நமக்கு 2 நம்பர் டாட் இருக்கிறதுனால நம்ம அந்த டாட் போக வைக்கிறதுக்காக 100/100 போட்டுக்கலாம். அப்போ பார்த்தீங்கன்னா 314 by 12 போட்டு இந்த 2 0 அப்படியே போட்டுக்கலாம். ஸோ இதை நம்ம வந்து 2 டேபிளில் கேன்சல் பண்ணலாம். 1 2s are 2, பேலன்ஸ் 1 இருக்கும். 5 2s are 10, பேலன்ஸ் 1, 7 2s are 14, 6 2s are 12, 0 0. அவ்வளோதான். இதுக்கு மேலே இதை கேன்சல் பண்ண முடியாது. ஸோ 157/600ன்னு கிடைக்குது. ஸோ இதுதான் ஃபைனல் ஆன்சர். Two customers, Priya and Amudan, are visiting a particular shop in the same week, Monday to Saturday. Each is equally likely to visit the shop on any one day as on another day. What is the probability that both will visit the shop on சொல்லிருக்காங்க. அதாவது 2 கஸ்டமர் இருக்காங்க, பிரியா அண்ட் அமுதன் சொல்லிட்டு ஒரு பர்டிகுலர் ஷாப்பை வந்து சேம் வீக்ல போயிட்டு விசிட் பண்றாங்க. மண்டேல இருந்து சாட்டர்டே வரைக்கும் 2 பேருக்கும் ஈக்குவல் சான்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ 2 பேரும் சேம் டேல விசிட் பண்றதுக்கான ப்ராபபிலிட்டி, டிஃப்ரெண்ட் டேஸ்ல விசிட் பண்றதுக்கான ப்ராபபிலிட்டி, கான்சிக்யூட்டிவ் டேஸ்ல விசிட் பண்றதுக்கான ப்ராபபிலிட்டி. கான்சிக்யூட்டிவ் டேஸ் அப்படின்னா அடுத்தடுத்த நாட்கள், அதாவது பக்கத்துல வர நாட்கள் அப்படின்னு அர்த்தம். ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம்னா இதுக்கு NFS எழுதிக்கலாம். இந்த காலம் வந்து பிரியாக்கு எடுத்துக்கிற, இந்த ரோ வந்து அமுதனுக்கு எடுத்துக்கலாம். ஸோ 2 பேரும் மண்டேல இருந்து சாட்டர்டே வரைக்கும் போறாங்க அந்த கடைக்கு. ஸோ மண்டே, டியூஸ்டே, வெட்னஸ்டே, தேர்ஸ்டேக்கு TH போட்டுக்கிற, ஃப்ரைடே, சாட்டர்டே, அதே மாதிரி மண்டே, டியூஸ்டே, வெட்னஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே, சாட்டர்டே. சரி, இப்போ பாருங்க இது எப்படி எழுதலாம்னா ஃபர்ஸ்ட் இங்க இருக்கிற M மட்டும் எடுத்துக்கோங்க. M கூட இந்த M. ஸோ என்ன ஆகும்? M. அதாவது பிரியா வந்து மண்டே போனா அமுதனும் மண்டே போகிறா. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் M போட்டு இங்க T. ஸோ பிரியா வந்து மண்டே போனா அமுதன் டியூஸ்டே போறா. நெக்ஸ்ட் பிரியா மண்டே போனா அமுதன் வெட்னஸ்டே போகிறா. பிரியா வந்து மண்டே போனா அமுதன் தேர்ஸ்டே போறான். பிரியா மண்டே போனா அமுதன் ஃப்ரைடே. பிரியா மண்டே போனா அமுதன் சாட்டர்டே போறா. ஸோ நீங்க ஃபர்ஸ்ட் இங்க இருக்கிற M இருக்கு இல்லையா, அதை ஃபர்ஸ்ட் எழுதிக்கோங்க. அவங்க மேல இருக்கிறத எழுதிக்கோங்க. இது எப்படி எழுதலாம்? ஃபர்ஸ்ட் இங்க T இருக்கா, எல்லாத்துக்கும் ஃபர்ஸ்ட் T போட்டுக்கோங்க. இங்க மேல என்ன இருக்கோ அதை போட்டுக்கோங்க. மண்டே, டியூஸ்டே, வெட்னஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே, சாட்டர்டே. அவ்வளவுதான். இங்க W இருக்கா, ஸோ ஃபர்ஸ்ட் எல்லாமே W போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம்? இங்கே மேலே இருக்கிறதுலாம் எழுதிக்கலாம். ஸோ மண்டே, டியூஸ்டே, வெட்னஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே, சாட்டர்டே. ஸோ இங்கே என்ன இருக்கோ அதை எழுதிக்கோங்க. தேர்ஸ்டே, மண்டே, டியூஸ்டே, வெட்னஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே, சாட்டர்டே. நெக்ஸ்ட்டு இங்கே F இருக்கா, F போட்டுக்கோங்க. மண்டே, டியூஸ்டே, வெட்னஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே, சாட்டர்டே. நெக்ஸ்ட்டு S இருக்கு. மண்டே, டியூஸ்டே, வெட்னஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே, சாட்டர்டே. ஓகே, இதுதான் நம்மளுடைய சாம்பிள் ஸ்பேஸ். இது பார்த்தீங்கன்னா இங்கே 6 இருக்கும், இங்கேயும் நமக்கு 6 இருக்கும். ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா நமக்கு 36 இருக்கும். அதாவது 6 டேஸ் இல்லையா, இப்போ நமக்கு சண்டே மட்டும் கிடையாது. அப்போ எத்தனை டேஸ் இருக்கு? 6 இருக்கு. அப்போ 6 × 6 வந்து 36 நமக்கு சாம்பிள் ஸ்பேஸ் கிடைக்கும். ஸோ NFS பார்த்தீங்கன்னா நமக்கு 36 கிடைக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் பார்த்தீங்கன்னா சேம் டேல விசிட் பண்றதுக்கான ப்ராபபிலிட்டி கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் போட்டு லெட் A be the event of visiting the same day ன்னு எழுதிக்கலாம். அப்போ ஏ என்னெல்லாம் வருதுன்னு பார்க்கலாம். இப்போ பாருங்க, சேம் டே அப்படின்னா 2 பேருமே ஒரே டேல போகணும். ஸோ மண்டே, பிரியா மண்டே போனா அமுதனும் மண்டே, பிரியா டியூஸ்டே போனா அமுதனும் டியூஸ்டே. ஸோ சேம் டே பார்த்தீங்கன்னா இந்த கார்னர்ல வருது பார்த்தீங்களா, அது எல்லாமே நமக்கு சேம் டே தான் வரும். பாருங்க, மண்டே, டியூஸ்டே, வெட்னஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே, சாட்டர்டே. ஸோ இது அப்படியே நம்ம இங்கே எழுதிக்கலாம். MM, TT, WW, TH, FF, சாட்டர்டே. ஸோ டோட்டலாக எத்தனை இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6 வந்திருக்கு. இதுக்கு நம்ம ப்ராபபிலிட்டி கண்டுபிடிக்கணும். P of A equal to N of A by N of S. N of A வந்து 6 இருக்கு, N of S வந்து 36 இருக்கு. இதை கேன்சல் பண்ணால் நமக்கு
6 வந்துருமா அப்போ 1/6 ஸோ ப்ராபபிலிட்டி 1/6 கிடைச்சிருக்கு இப்போ செகண்ட் பாருங்க டிஃப்ரெண்ட் டேஸ்ல விசிட் பண்றதுக்கான ப்ராபபிலிட்டி அப்ப என்ன எழுதிக்கலாம் பின்னு எழுதிக்கலாம் லெட் பி பி த event of visiting different day அப்ப நம்ம இங்க n of b எழுத முடியாது ஏன்னா நிறைய இருக்கு இப்ப பாருங்களேன் சேம் டே இது மட்டும் தான் இந்த 6 மட்டும் தான் அப்ப டிஃபரெண்ட் டேஸ் அப்படின்னு சொன்னா மிச்சம் இருக்கிற 30 டேஸும் வரும் ஏன்னா ஓவராலா நமக்கு வந்து 36 டேஸ் இந்த 6 டேஸ் போச்சுன்னா மிச்சம் பாத்தீங்கன்னா நமக்கு 30 டேஸ் இருக்கும் சோ அதெல்லாம் நம்ம எழுதிட்டு இருந்தா லேட் ஆகும் சோ நம்ம எப்படி எழுதலாம்னா n of b வந்து 36ல இருந்து 6 மைனஸ் பண்ணிட்டா நமக்கு 30 கிடைக்குதுன்னு எழுதிக்கலாம் சோ n of b வந்து 30 நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் p of b கண்டுபிடிக்கணும் ஃபார்முலா வந்து n of b by n of s சோ n of b வந்து 30 n of s வந்து 36 இத நம்ம 6 டேபிள்ல கேன்சல் பண்ணிக்கலாம் இது 5 டைம்ஸ் இது 6 டைம்ஸ் என்ன கிடைக்குது 5/6 ன்னு கிடைக்குது தேர்ட் பாத்தீங்கன்னா கான்சிக்யூட்டிவ் டேஸ் ன்னு சொல்லிருக்காங்க the c ன்னு எடுத்துக்கலாம் let c be the event of visiting the consecutive days consecutive daysனா என்ன பக்கத்துல வர நாட்கள் அப்படின்னு அர்த்தம் சோ பக்கத்துல வர நாட்கள் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா சோ இப்போ இங்க லைன் போட்டிருக்கோம் பாத்தீங்களா இந்த லைனுக்கு இந்த பக்கம் பாருங்க இந்த சைடுல வர இந்த 5மே வந்து நமக்கு என்னவா இருக்கும்னு பாத்தீங்கன்னா கான்சிக்யூட்டிவ் டேஸா இருக்கும் சோ பாருங்க மண்டே டியூஸ்டே வெட்னஸ்டே தர்ஸ்டே ஃப்ரைடே சாட்டர்டே அதே மாதிரி இந்த லைனுக்கு இந்த பக்கம் பாருங்க நமக்கு இதுவும் கான்சிக்யூட்டிவ் டேஸா இருக்கும் ஆனா ரிவர்ஸ்ல இருக்கும் இது வந்து டியூஸ்டே மண்டே இருக்கா இதை வந்து மண்டே டியூஸ்டேன்னு எடுத்துக்கலாம் ஏன்னா இது ரெண்டு பேரும் போறாங்க சோ இங்க பிரியா வந்து டியூஸ்டே போயிருக்கான் அமுதன் வந்து மண்டே போயிருக்கான் சோ நம்ம இப்படி சொல்லி பார்க்கலாமா அமுதன் வந்து மண்டே போயிருக்கான் பிரியா வந்து டியூஸ்டே போயிருக்கான் அவ்வளவுதான் பக்கத்து டேஸ் வந்திருக்கு அதனால ரிவர்ஸ்ல வந்தாலும் நமக்கு அது கான்சிக்யூட்டிவ் டேஸ் தான் சோ இங்க WTனா இங்க டியூஸ்டே வெட்னஸ்டே தர்ஸ்டே சோ நம்ம இப்படி பார்க்கலாம் அப்ப இந்த லைன் போட்டிருக்கோம்ல அது பக்கத்துல வர இந்த 5ம் இந்த பக்கத்துல வர இந்த 5ம் ஓகே எல்லாம் பாருங்க இந்த பக்கத்துல வர இந்த 5 இந்த பக்கத்துல வர இந்த 5 இங்க மேல இருக்கிறதுலாம் நமக்கு டேஸ் அதை எடுக்க கூடாது ஓகே சோ நீங்க இதை வந்து அழைச்சு விட்டுறணும் அப்புறமா அப்படியே விட்டுறக்கூடாது இப்படி அடிச்செல்லாம் விடக்கூடாது உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக நான் போட்டேன் சோ இந்த 5 பிளஸ் இந்த 5 மொத்தமே 10 இருக்கும் அந்த 10ஐயும் இப்போ எழுதிக்கலாம் c equal to Monday Tuesday Wednesday Thursday Friday Saturday சோ இந்த 5 தான் நான் இப்போ எழுதியிருக்கேன் இப்போ இந்த 5 நம்ம எழுதிக்கலாம் Tuesday, Monday, Wednesday, Tuesday. அதுக்கப்புறம் பாருங்க Thursday, Wednesday, Friday, Thursday. அதுக்கப்புறம் கடைசியா Saturday, Friday. So டோட்டலா n of c பாத்தீங்கன்னா நமக்கு 10 வந்திருக்கு நம்ம p of c கண்டுபிடிக்கணும் அப்ப n of c by n of s so n of c வந்து 10 வந்திருக்கு n of s பாத்தீங்கன்னா நமக்கு 36 இத கேன்சல் பண்ணா 2 டேபிள்ல இது 5 டைம்ஸ் 1 2s are 2 பேலன்ஸ் 1 8 2s are 16 அப்ப 5/18 ன்னு கிடைக்குது அவ்வளவுதான் இந்த சம் In a game, the entry fee is ₹150. ஒரு கேம்ல entry fee பாத்தீங்கன்னா 150 rupees ன்னு சொல்லிருக்காங்க. The game consists of tossing a coin 3 times. அதுல வந்து காயின் வந்து 3 டைம்ஸ் வந்து டாஸ் பண்ணணுமா. Dana bought a ticket for entry. Dana வந்து entry ticket வாங்கிட்டா. If 1 or 2 heads show, she gets a entry fee back. அவ வந்து 3 தடவை வந்து டாஸ் பண்றா இல்லையா அதுல பாத்தீங்கன்னா ஒரு ஹெட் விழலாம் இல்லனா 2 ஹெட் விழலாம் அப்படி விழுந்துருச்சுன்னா அவளுக்கு அவளுடைய என்ட்ரி ஃபீஸ் வந்து திரும்ப கொடுத்துருவாங்களாம். If she throws 3 heads ஒருவேளை 3 டைம்ஸ்மே 3 ஹெட் விழுந்துருச்சுன்னா அவளுக்கு she receives double the entry fees. அவ கட்டின அந்த ஃபீஸ் வந்து டபுளா வந்து ரிட்டர்ன் பண்ணிடுவாங்களாம். Otherwise she will lose. இல்லனா அவளுக்கு வந்து லாஸ் ஆயிடும்னு சொல்லியிருக்காங்க. So 3 தடவைமே டெய்ல் வந்துச்சுன்னா அவ வந்து லாஸ் ஆயிடுவா. Find the probability that she gets double entry fees. So double entry fees வரணும்னா அதுக்கு probability கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க. So double entry feesனா என்ன அர்த்தம் 3 தடவை ஹெட் வர்றதுதான் double entry fees. Just gets our entry feesனா ஒரு ஹெட் இல்ல 2 ஹெட் வந்துச்சுன்னா entry fees அவளுக்கு கிடைச்சிடும். Losses entry feesனா 3மே நமக்கு டெய்ல் வந்தாதான் லாஸ் ஆகும். So அவ்வளவுதான் ரொம்ப ஈஸி சிம்பிளா போட்டுடலாம். So 3 coins வந்து டாஸ் பண்றாங்க அப்படின்னா சாம்பிள் ஸ்பேஸ் எழுதிக்கலாம் HH HT TH TT இதையே வந்து ரிப்பீட் பண்ணிக்கலாம் அப்படியே இப்போ மேலே ஃபுல்லா H போட்டுக்கலாம் இங்க T போட்டுக்கோங்க இப்போ கமா
ஓகே, அப்போ n of s பார்த்தீங்கன்னா நமக்கு 8 கிடைக்கும். ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் ஈவெண்ட் என்னன்னு பார்க்கலாம். let a be the event of gets double entry fees ன்னு சொல்லியிருக்காங்க. getting double entry fee. அப்போ ஏ என்னன்னு பார்க்கலாம். ஸோ டபுள் என்ட்ரி ஃபீ வரணும்னா அவளுக்கு 3மே ஹெட்டு விழணும். அப்போ தான் டபுள் என்ட்ரி ஃபீ வரும். ஸோ 3மே ஹெட் இருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று தான் நமக்கு இருக்குது. அப்போ n of a பார்த்தீங்கன்னா 1 வருது. இதிலிருந்து நம்ம ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ கண்டுபிடிக்கணும். ஃபார்முலா பார்த்தீங்கன்னா n of a by n of s. அப்போ n of a வந்து 1 இருக்குது, n of s வந்து 8. ஸோ ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் நம்ம கண்டுபிடிச்சாச்சு. இப்போ செகண்ட் சப்டிவிஷன். ஸோ செகண்ட் ஈவெண்ட்டை வந்து நம்ம பின்னு எடுத்துக்கலாம். let b be the event of getting a entry fees. என்ட்ரி ஃபீ மட்டும்தான் அவள் வாங்குறா. அப்படின்னா ஒரு ஹெட் இல்லை 2 ஹெட் வரலாம்னு சொல்லியிருக்காங்க. பாருங்க, 2 ஹெட் இருக்குது, இங்கே 2 ஹெட்டு, இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஹெட் இருக்குது, இங்கே 2, இங்கே 1, இங்கே 1. அவ்வளோதான். இந்த 1 2 3 4 5 6 நம்ம எழுதிக்கலாம். அப்போ n of b பார்த்தீங்கன்னா நமக்கு 6 வருது. நம்ம வந்து p of b கண்டுபிடிக்கணும். ஃபார்முலா பார்த்தீங்கன்னா n of b by n of s. n of b வந்து 6 வந்திருக்கு, n of s வந்து 8ன்னு தெரியும். இதை கேன்சல் பண்ணால் 2 டேபிளில் இது 3 டைம்ஸ், இது 4 டைம்ஸ். அப்போ 3/4ன்னு கிடைக்குது. தேர்ட் ஒன் வந்து losses the entry fee. So let c be the event of getting losses of entry fee. ஸோ சி பார்த்தீங்கன்னா லாசஸ் ஆஃப் என்ட்ரி ஃபீன்னா நமக்கு ஹெட்டே வராது. ஸோ நமக்கு ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, ஜஸ்ட் அவருடைய என்ட்ரி ஃபீஸ் ரிட்டர்ன் வரணும்னா ஒரு ஹெட் இல்லை 2 ஹெட் வரலாம், இல்லை டபுளாக வரணும்னா 3 ஹெட் வரலாம். அப்போ லாஸ் ஆகணும்னா ஹெட்டே வரக்கூடாது. அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 3மே டெய்லாக வர்றது மட்டும்தான். ஸோ 3மே டெய்ல். அப்போ எத்தனை இருக்குது, n of c ஒன்று தான் இருக்குது. அப்போ p of c ஃபார்முலா என்ன, n of c by n of s. அப்போ 1/8. அவ்வளோதான் இந்த சம்.